ஷாட். எப்படி கண்ணா எப்படி? வெள்ள வெள்ள வெள்ள. டேய் தாத்தா ஓட வைக்காதடா. இருடா இருடா இருடா. ஐயா. டேய் வெள்ள வெள்ள வெள்ள. ஓ தாத்தா ஓட வைக்கறானே. தாத்தா வேற ஒரு நல்ல விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு சொல்லு? நீங்க கண்ணை மூடிக்கணும், நான் ஓடி ஒளிஞ்சுக்குவேன், நீங்க என்ன கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். நான் காணாத இடத்துல மறைஞ்சுக்குவேன், அப்புறம் நீங்க என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. பார்க்கலாமா? ஓ பார்க்கலாம். நான் ரெடி. வரலாமா? ஜூட். ஏய் கண்ணா இதோ இங்க எங்கடா இருக்கற? எங்க போனாலும் தெரியலையே. கண்ணா ஏய் எங்கடா போயிட்டு இந்த கிழவனை விட்டுட்டு? ஏய் கண்ணா ஏய் எங்கடா போயிட்டு? ஐயோ கண்ணா எங்கடா போனே? இதோ இங்க இருக்கே தாத்தா. ஏமாந்துட்டியா? ஐயோ தாத்தா விழுந்துட்டியா தாத்தா? கொஞ்ச நேரத்துல என் நெஞ்சையே கலக்கிட்டியடா. இந்த வர்ற இந்த காணாம போற விளையாட்டு மாத்திரம் வேண்டவே வேண்டாம். சரி. சாந்தி தினம் புருஷன் படத்து முன்னால் நின்று வருத்தப்படுறதுனால போனவன் திரும்ப போறதில்ல. என் மகன் சாதாரணமா சாகலமா, நாட்டை காப்பாத்துற போர் வீரனாத்தான் போயிருக்கிறான். அதை நினைச்சு நாம பெருமை பண்ணுமே தவிர கண் கலங்க கூடாது. இத வந்துட்டா கண்ணா, உன் பிள்ளை டிஃபன் கேட்கறான், டிஃபன் எடுத்து வை. நாம வருத்தப்படுறோம்ன்ற சாயல் கூட அவனுக்கு தெரியக்கூடாது. கண்ணா உனக்கு 2 இட்லி எனக்கு 4 இட்லியா? அவன் குழந்தை தானே. குழந்தையும் கிழவனும் ஒண்ணு. 2 பேருக்கு பல்லு கிடையாது, நடந்து போகும். பிரத்தியாருடைய உதவி தேவை. நீ சாப்பிடுறா. நீ சாப்பிடு. நீ சாப்பிடுறா. நீ சாப்பிடு. நோ நீ தான் சாப்பிடணும். நல்லா இருக்கு. 6க்கு 60க்கு விளையாட்டா? சீக்கிரமா சாப்பிடுங்க. நீ ஸ்கூலுக்கு போக வேணா? ஹலோ அங்கிள். அடடே சந்திரா வாடா. என்னது அவர் டாக்டர், அவரை போய் டா போட்டுக்கிட்டு? பெரிய டாக்டர். சின்ன பையனா இருந்தபோது என் மடியில ஒண்ணுக்கு இருந்தவன் தானே. இவன் அப்ப இருக்கானே கஞ்ச மகாபிரபு, அவருமா சும்மா என்னுடைய பால்ய நண்பன். அவன் புள்ள நீ உன்னை டா போட்டு கூப்பிட கூடாதா? என்ன நீங்க டா போடுங்க இல்ல டீ போடுங்க, கூடவே அந்த ஃபீஸையும் தூக்கி போட்டுருங்க. இல்லன்னா 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன், இப்படி ஃபீஸ் வாங்காம வந்துட்டு ஏன்னு கழுத்து இருப்பாரு அப்பா வீட்டுக்கு போனதும். டிஃபன் சாப்பிடுங்க. இத சொல்லணுமா? இந்த நேரத்துக்கு இந்த வீட்டுக்கு போடா, உனக்கு டிஃபன் ரெடியா இருக்கும்னு இவன் அப்பன் சொல்லி அனுப்பியிருப்பாரு. பார்சல் வாங்கிட்டு வர சொன்னானா? சாப்பிட்டு பாரு, நல்லா இருந்தா பார்சல் கட்டிட்டு வான்னு சொன்னாரு. அங்கிள் உங்க வீட்ல டிஃபனே போட மாட்டாங்களா? போடுவாங்களே, தீபாவளிக்கு தீபாவளி அதுவும் தூக்கி போடுவாங்க. நான் தான் ஓடி போய் பிடிச்சிருக்கேன். இத பாரு கண்டா,
துணியில வடிகட்டின கஞ்சனை தான் பார்த்திருப்பேன். இவ அப்ப ஜமக்காலத்துல வடிகட்டின கஞ்ச. சாப்பிடு சாப்பிடு. இருங்க இருங்க, உங்க உடம்ப செக் பண்ணுமே. நீங்க என்ன செக் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாத வியாதி அவருக்கு இருக்கு. அது என்ன எனக்கு தெரியாத வியாதி? பேர மேல வச்சிருக்கிற பாசம். ஐயோ, அது வைரஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆச்சு. அதையே தானே மருந்தா திருப்பி கொடுக்கணும். இங்க மட்டும் என்ன வாடுது? காலையில கற்பூரத்தை படுத்திட்டு புருஷன் படத்துக்கு முன்னால போய் நின்னாள்னா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ. கண்ணா சாப்பிட்டு புறப்படு. கண்ணா நீ ஸ்கூலுக்கு தானே போற? போகும்போது உன் வண்டியிலே வரேன், என்ன டிராப் பண்ணிடு. அம்மா, இந்த மாசம் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கும்போது டெய்லி டிஃபன் சாப்பிட்டது, கார்ல லிஃப்ட் வாங்கிட்டது எல்லாத்துக்கும் பணத்தை கழிச்சு கொடு. இல்லை எனக்கு பசிக்கல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சாப்பிடப்பா. இந்த தோசை இருக்குமே, இருக்க இந்த தோசை எடு. வைக்கப்படாம அப்படியே தள்ளு. கோயிலுக்கு நம்ம கடை மாலை தான், குடிக்கு நடக்கிறவளுக்கு நம்ம கடை மாலை தான். பார்சாதி வா மீனாட்சி, கோயில் இருக்கிற அம்மாவை தெரியுதோ இல்லையோ, ஆனா உன்னை தெரியாத ஒருத்தனுமே கிடையாது இந்த தெருவுல. தலை நிமிந்து நடக்கிற பொண்ணு நீ ஒத்திதான். உன்னை பார்த்தானுங்க அவ்வளவுதான், தலையை கவுத்துக்கிறானுங்க. விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தானே விவரமே புரியுது. என்ன மீனாட்சி, இன்னத்துக்கடா அலையிற? சரி சரி, பூ கொடு. உனக்கு இல்லாத பூவா? உன்னாலதானே நானே பொழப்ப நடத்திட்டு இருக்கிறேன். எவ்வளவு மூலம்? கதம்ப வேண்டாம் ஐயா, கடாம்பரம் கொடு. என்னது கனகாம்பரம் கேக்குற? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வந்திருக்கிறது வெளியூர். வெளியூருக்கார வந்திருக்கானா? திரும்பி போவான்ல? எத்தனை முழம்? விட்டாளையா? அளந்துட்டு அப்புறமா விடுறானே. சரி நீ அப்படியே கொடு. எதுக்கு? சென்ட கொஞ்சம் தெளிச்சுக்க. அக்கௌண்ட்ல எழுதிக்க. இதுமா ஏறிட்டே போகுது. ஏரட்டி அந்த மாசம் தீர்த்திடுறேன். ஏடா பாத்துட்டு. குட் மார்னிங் அங்கிள். இந்த பாத்தியா கண்ணா, உனக்குன்னு ஸ்பெஷலா கட்டி வச்சிருக்கிறேன். தேங்க் யூ. அது என்ன அளவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்படி கொடுத்துடு. நான் எப்பவுமே எங்கேயுமே பாக்கி வச்சதில்ல. என் வீட்டுக்காரி எனக்கு ஒண்ணு கொடுத்தான்னா உடனே நான் அதை திருப்பி கொடுத்துருவேன். இப்ப நீ எனக்கு ஒண்ணு கொடுத்த இல்லையா, அதை நான் வச்சுட்டு இருந்தா நியாயம் இல்ல. உடனே நீ திருப்பி வாங்கிக்க. ஒரு இந்த கண்ணாடி ஏத்தி ஏமாத்தின மாதிரி என் கடைக்கு மாத்திரம் வராம ஏமாத்திராத, புரியுதா? தினம் வரணும். அப்பா, நான் தான் பார்த்து சேர்த்து, நீ தான் வண்டி ஓட்டுற சாரதி. வண்டிக்குள்ள குழந்தை இருக்கு, பார்த்து சாரதி. ஏன் பார்சாட்டி? ஆமா, அந்த பையன் தினமும் வர்றான், பூச்செண்டு குடுக்கற, ஆனா காசு மட்டும் வாங்க மாட்டேங்கிறிய. ஏயா, தாய்ப்பால் குடிக்குதே குழந்தைங்க எல்லாம், அதுக்கெல்லாம் காசா கொடுக்குது? அறிவு கட்ட முண்டம். ஊர்ல நாம் பெத்த புள்ள இருக்கிறாயா, இந்த பையனுக்கு பூச்செண்டு கொடுக்கும் போதெல்லாம் என் பையனுக்கு கொடுத்த ஞாபகம் எனக்கு இருக்குதுயா. அந்த ஞாபகமா? வேற என்ன, புள்ள ஞாபகம் தான். ஐயா, என்ன பார்த்தா ஊர்ல இருக்கிறவன் கொஞ்சாது ஞாபகம் வரல? அடிச்சு பல்ல கொண்டாட்டி ஞாபகம். உன்னை பார்த்தா என் வீட்டு லட்சுமி ஞாபகம் தான் வருது. அந்த லட்சுமி என்ன நினைச்சுக்கையா? நினைச்சுக்கிறத பத்தி ஒண்ணு இல்ல, ஆனா நீ புண்ணா கத்திக்க வேண்டியதா இருக்குமே. ஏ? ஏன்னா எங்க வீட்டு எருவு மாட்டுக்கு தான் லட்சுமின்னு பேரு. சரி சரி, ஒரு பந்து கதமம் கொடு. போதும் போதும், நான் உனக்கு பந்து பத்தா கொடுத்தது, இருக்கிறத வச்ச சமாளி. பத்தாதியா? இங்க வா. இங்க சொல்லு ஊன்னுகிட்டு. நான் உங்க அப்பா மாதிரி, இப்படி வா. இந்த பாரு வரானு பாரு, எடுத்த எடுப்புல முதல்ல பூவத்தான் மோந்து பாப்பான். முதல்ல அதத்தான் எடுப்பான், அப்புறம் இந்த பாரு 6 மாசத்துக்கு இப்படியா இரு, அப்பதான் உன் தம்பிய பிஏ படிக்க வைக்கலாம். அரங்கேற்றம் படம் பாத்தியா? ஏண்டா சேர்த்து கட்டுற? விட்டு விட்டு கட்டுறா, நெருக்கி நெருக்கி எம்பூட்டு அடிக்கிற மாதிரி கிட்ட கிட்ட கட்டுறா. காமாட்சி, காமு, என்னங்க? நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். என்னங்க இது வெந்நீரை போட்டுட்டு சட்டை கூட போடாம? சட்டை இஸ்திரி இருக்கு, இது அப்படி இருக்கா? ஆமா. ஐயோ, எதுக்குங்க இது கடையில வச்சிருக்கீங்க? டோபி 75 பைசா கேக்குறான். நாம துவைச்சா சுகாதாரத்துக்கு சுகாதாரம், சோபாவை கடையில வச்சா வரவும் போறவெல்லாம் அழுத்தி அழுத்தி இஸ்திரி ஆயிடுது. நீங்க துவைச்ச லட்சணம் தான் பாருங்க, 4 பட்டனை காணோம். என் லட்சணம் சரியா தாண்டி இருக்கு. ஒரு சட்டைக்கு 8 பட்டன் தேவையா? நானே அறுத்து அடுத்த சட்டைக்காக வச்சிருக்கேன். நீ கவனிச்சிருப்பியே, சோபாவில ஓரமா உட்கார்றவங்களை எல்லாம் நல்லா உள்ள தள்ளி சௌகரியமா உட்காருங்க வேண்டுவனே. இருக்கு, ஒவ்வொரு சோபாவிலையும் சட்டை இருக்குது இஸ்திரி போடுறதுக்கு. நான் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. இங்க வாசல்ல கதவை தட்டி காய்கறி குடுக்குறான், நீங்க எதுக்கா மார்க்கெட்டுக்கு போகணும்? ஏன் தட்டுறான்? காய் சொத்த விலை டபுள். நீங்க பெட்ரோல் போட்டு கார்ல போறீங்க, அது மட்டும் செலவு இல்லையா? தலையெழுத்தா? நான் கார்ல பெட்ரோல் போட்டு போறதுக்கு. சரி, பஸ்ல போறீங்க, 25 பைசா. நான் ஏண்டி பஸ்ல கியூல நிக்கணும்? ஆண்டவன் கொடுத்த கால் இல்ல?
என்னங்க என்ன? என்னங்க கடைக்கு தானே போறீங்க, எனக்கு சோப்பு வாங்கிட்டு வாங்களேன். ஐயோ அடி பாவி, என் வயிறு எரியுதே. 15 நாளைக்கு முன்னாலதான் 2 பேருக்கும் சேர்ந்தா போல 2 கட்டி வாங்கி இருந்தேன். அதுக்குள்ளவா தீர்த்துட்ட? சோப்பு தேய்ச்சு தானே குளிக்கணும். நான் எப்படி குளிக்கிறேன் தெரியுமா? பக்கெட்ல வெந்நீர் வரும் இல்ல, இங்க இருந்து சோப்பு கட்டி தொப்புன்னு போடுவேன், உடனே லபக்குன்னு எடுத்துருவேன், அந்த தண்ணியில குளிப்பேன், அழுக்கெல்லாம் போயிடும். என் சோப்பு கட்டியில எழுத்தே கூட மாறல, அதுக்குள்ள தேய்ச்சிட்டியா? ராமு, சோப்பு இப்படி அழுத்தி அழுத்தி தேய்ச்சினா ஐயோ உடம்பெல்லாம் தேஞ்சு போயிடும். இதுக்காக தான் கல்யாண கொட்ட பட்டு சுந்தரம் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்றைய ஊதாரி நாளைய பிச்சைக்காரன். அதே ஆளு இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்றைய கஞ்சன் இன்னைக்கே பிச்சைக்காரன். அது நமக்கு இல்ல, வெளியூர்காரங்களுக்கு சொல்லியிருக்காரு. நமஸ்காரம் உள்ளவா. வாங்கோ, மாட்டு மாட்டு பட்டனை மாட்டு, வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன காத்தோராயம் பிள்ளை, கையும் பையுமா எங்கேயோ புறப்பட்டாமல் இருக்கு? ஒரு சின்ன மார்க்கெட்டுக்கு அப்படி போயிட்டு வரலான்னு தான். ஓஹோ, நீங்களே மார்க்கெட் புறப்பட்டீங்களா? அப்ப இன்னைக்கு எக்கச்சக்கமான விருந்துன்னு சொல்லுங்க. ஏங்க வயிற்றுல கிளப்புறீங்க? என்னது? வீடு பூரா எல்லாருக்கும் குடல் புண்ணு, ஆ. அகத்திக்கீரை வாங்கிட்டு வரலான்னு புறப்படுறேன். ஏன் உங்க பையனே டாக்டர் ஆச்சுங்களே? நமக்கு பாக்குற நேரத்துல வெளியில 4 பேருக்கு பார்த்தான்னா அவனுக்கு வரும்படி அதுல போய் நாம விழுவானே. என்ன ஏதாவது நல்லபடியா குதிர்ந்துச்சா? என்ன இப்படி கேட்டீங்க? இந்த தரகர் தங்கமணி போன சும்மா வருவனா? உங்க பையனுக்கு ஒரு அருமையான இடத்துல பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. பேஷோ பேஷ் பேஷ். பொண்ணு எப்படி? தாய் தகப்பம் கிடையாது, ஒரே பொண்ணு, கோடீஸ்வரிங்க. கோட்டீஸ்வரியா? கோட்டீஸ்வரியா? என்னங்க பொண்ணு எப்படி குடும்பத்துக்கு லட்சணமா அடக்கொடுக்கமா இருப்பாளா? எந்த அடக்கத்தை சொல்ற நீ? இந்த பொண்ணுங்க தோலை பொத்திட்டு நிக்குமே அந்த அடக்கமா? அடிச்சி, இந்த அடக்கம் எவ்வளவுன்னு கேளு. நீங்க என்னங்க குப்பு குப்புன்னு வந்து நிக்கிறீங்க? ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க நடக்கிற வைபோகமே தண்ணிப்பட்ட பாடு. அதனால என்னங்க இப்ப இருந்து சாப்பிட்டு போட்டுமே. எதை அவுத்திக்கிற சூப்ப? அவர் என்ன மாடா? நமக்கு தான் குடல் புண்ணு, நிக்க நேரம் இல்லாம அலையிறாரு. கையில பாரு டிஃபனு. இது வெத்தலை பட்டிங்க. அதான் டிஃபனை எடுத்துட்டு நீங்க வெத்தலை போட்டு நிரப்பிருப்பீங்க, எனக்கு தெரியாதா? இப்படி எப்படி போறீங்க நீங்க? ஆட்டோ கிடைச்சா ஆட்டோ, டாக்ஸி கிடைச்சா டாக்ஸி. ஆட்டோவா இருந்தா 2 பேரு, டாக்ஸியா இருந்தா 4 பேரு, ஒத்தியா தான் இருக்காரு. அதுதான் இவரு. என்னது? எப்படி போறீங்கன்னா அவர் கூட தான் போறேன். பொண்ணு வீட்டுக்காரங்க எப்ப வருவாங்க? நான் போய் லெட்டர் போடுறேங்க. சோப்பு சோப்பா? அட சூப்பு, அகத்திக்கிற சூப்பு சொல்ல. வாங்க வாங்க. இந்த மாதிரி எல்லாம் வேலை வச்சுக்காத, நான் சொல்லி வைக்கிறேன். என்னது? அட குடும்பம் 1000 இருக்கு, நீங்க போங்க. ஸ்டூடண்ட், நடந்த பரீட்சையில எல்லாரும் எப்படி எழுதியிருக்கீங்க? டீச்சர், கேள்வி எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது டீச்சர். படிக்காதவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், படிச்சவங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். இப்போ அதே கேள்வியை கேட்க போறேன். யார் யார் எப்படி எழுதிருக்கீங்கிறது தெரிஞ்சிடும். காலங்களை பற்றி ஒரு கேள்வி. இப்ப நான் கேட்க போறது என்ன காலம்னு சொல்லணும். நான் அழகாய் இருக்கிறேன். கடந்த காலம். தப்பு. நான் அழகாய் இருக்கிறேன் நிகழ்காலம். இன்னொரு கேள்வி. கொடைவள்ளல் குமணன் ஏன் தற்கொலை செய்து கொள்ள நினைத்தார்? அடுத்தவங்களை கொலை செய்யறது தப்புன்னு தானே கொலை செய்ய நினைச்சுக்கிட்டான். சைலன்ஸ் சைலன்ஸ். ராமு, நீ சொல்லு. காட்டிலே வாழ்ந்தான் குமணன். அப்போது கொடை கேட்டு வந்தான் ஒரு புலவன். கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை குமணனிடம். இல்லை என்று சொல்வதை விட சாவதே மேல் என்று நினைத்தான். குமணன் எப்படி சாக நினைத்தான்? நடந்தது என்ன? ஒரு பாம்பு புற்று, அதில் கருநாகம் அடையிருந்தது. குமணன் தன் கையை அதில் விட்டான், பாம்பு கொத்தி சாகலாம் என்று. ஆனால் பாம்பு அவனை கொத்தவில்லை. அவ்வளவுதானா? பதில் இன்னும் முடியலையே. பாம்பு கொத்தாததற்கு என்ன காரணம்? யாருக்கு தெரியாதா? என்ன கண்ணா, சொல்லு. கொத்த வந்த நாகம் குமணனின் கையை பார்த்து திகைத்தது. கொடுத்த கை இப்போது கேட்கிறதே என்று தன் தலையில் இருந்த முத்தை அவன் கையில் கக்கிவிட்டு ஒதுங்கியது. குட். நடந்த பரீட்சையில கண்ணன் தான் முதலாவதா வருவான். எங்க அப்பா ஸ்கூல் பணம் கட்ட ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த பரீட்சையில முதலாவது வந்தா உதவி பணம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா நீதான் வர போறதா டீச்சர் சொன்னாங்களே. சாரிடா, நீ வருத்தப்படாத. நான் எங்க தாத்தாட்ட சொல்லி உனக்கு சம்பளம் கட்ட சொல்றேன். நிஜமாவாடா? ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் வரேன்.
டாடா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன கண்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா படிக்கிறேன் சார். ஐ ஹோப் சோ. சார், பரீட்சையில 2ஆவதா வந்தா உதவி பணம் கிடைக்காம போயிடுமா சார்? கிடைக்காது. முதல்ல வந்தாதான் கிடைக்கும். ஏன் உனக்கு ஏன் இந்த கவலை இல்ல? ஒண்ணும் இல்ல சார், சும்மா கேட்டேன். அப்படியா? பாரு. ஆ 10 நிமிஷத்துல அங்க வர்றேன். எக்ஸாக்ட்லி 10 மினிட்ஸ். ஓகே சார், இன்னைக்கு 10 மணிக்கு நம்ம மில்ல போர்டு மீட்டிங் இருக்கு. எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது. நான் புறப்பட்டுட்டே இருக்கிறேன். என்ன மாமா இது? முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு முடிவெடுத்தாகணுமா? மேனேஜிங் டைரக்டர் நீங்க இல்லைன்னா எப்படி? நான் போறது எல்லாத்தையும் விட முக்கியமான வேலை தெரியுமா? போர்ட் மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ண சொல்லுங்க. சார், நம்ம எஸ்டேட் தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. பண்ணட்டுமே. ஸ்ட்ரைக்கா? ஆமா மாமா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு நீங்க எஸ்டேட்டுக்கு போயிட்டு வரதா நல்லது. நோ, எஸ்டேட்டுக்கு நாளைக்கு போய்க்கலாம். ஆனா இந்த வேலைக்கு நாளைக்கு போக முடியாது. அவர் சொல்றதை கேட்டா நிலைமை நாளைக்கு வரைக்கும் தாங்காது போல இருக்கு. இந்த வேலையை அப்படித்தான் நாளை வரைக்கும் தாங்கவே தாங்காது. என்ன மாமா இது? இத்தனையும் விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? நீ விட மாட்டிய? கண்ணன் பள்ளிக்கூடத்துல பசங்க எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போறாங்கல்ல, ஆமா, கூட நானும் போறேன். இத வந்துட்டேன்டா கண்ணா. ஏமா இதத்தான் முக்கியமான வேலைன்னு சொன்னாங்களா? அவருக்கு இந்த உலகத்துல எல்லாத்த விட முக்கியம் அவர் பேரன்தான். இந்தம்மா, இது போட்டோ ஸ்டுடியோ இல்ல, ஆஸ்பத்திரி. எனக்கு தெரியும், போயா. உங்களையாவா அடங்காப்படாரு மாதிரி. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. உங்களுக்கு என்ன உடம்புக்கு? என்னை பார்த்தா தெரியலையா? இருமலா? சொல்லுங்க. என்ன டாக்டர், பொம்பளைங்களை கண்டா இப்படி பயப்படுறீங்க? நான் இது வரைக்கும் பொம்பளைங்களை கண்டு பயப்பட்டது கிடையாது. ஆனா உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாவே தான் இருக்கு. ஓஹோ, இது கண் அடிக்கிற வியாதி. இதுக்கு திருப்பி கண் அடிக்கிறவன் தான் லாயக்கு. அதுக்கு MBBS படிச்சவன் தான் வேணுங்கிறது இல்ல. வெளியே போயிட்டு எடுங்க. நெக்ஸ்ட். உமா, உன்னை தாண்டி கூப்பிடுறாரு. உனக்கு என்னம்மா உடம்புக்கு? ராத்திரி எல்லாம் தூக்கமே வர்றதில்ல டாக்டர். அப்படி தப்பி தவறி தூங்குனா கனவுல அதே முகம் திரும்ப திரும்ப வருது. இப்ப புரியுதா டாக்டர்? ஒண்ணு புரியுது. நீ பெட்டர் கண் அடிக்கிறது இல்ல. ஒண்ணு பண்ணுமா, கனவுல வர்ற அந்த முகத்தை நேரடியாவே தேடி பாத்துறேன். நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுதான் என்ன பார்க்க மாட்டேங்குது. என்னது, கால்நடை ஆஸ்பத்திரி மாதிரி ஆளாளுக்கு உள்ள நுழைஞ்சிட்டீங்க. யூ ப்ளீஸ் கெட் அவுட். நெக்ஸ்ட். விமலா கமலா, உங்களை தாண்டி கூப்பிடுறாரு. அதுவும் உங்க கூட்டம் தானே? என்ன விளையாடுறீங்க? கம்பவுண்டர் அவங்களை அப்படியே திருப்பி அனுப்ப. அம்மா உள்ள வராதீங்க, நான் டாக்டர் இன்னைக்கு லீவு. யூ கெட் அவுட் ப்ளீஸ், கெட் அவுட். போதுமா? பொம்பளைங்களை கண்டாலே இவர் இந்த பயம் பயப்படுறாரு. நல்ல டாக்டர் தான். ஏய், சாவுக்கரையாக்கியா இருக்குது. எங்க டாக்டரே உயிர் வாங்குறீங்க. அப்பா, இனிமே அந்த பொம்பளை பேஷண்ட் எல்லாம் அலோவ் பண்ணாத. ஆம்பளை பேஷண்டே போதும். ஏன் சார்? பொம்பளை பேஷண்ட்லாம் ரொம்ப தொந்தரவா இருக்கப்பா. ஏன்டா அறிவு கட்டுடைய பொம்பளைங்களுக்கு வைத்தியம் பார்த்தா என்ன? உன்னை நான் MBBS படிக்கிறதுக்காக அந்த சீட்டுக்கு ஒவ்வொருத்தன் காலையே விழுந்து உன்னை MBBS பாஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு பிளான்ல ஏத்தி கீழே இறக்கணனே. அதுக்காக தான் நீ பொம்பளைங்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேங்கிறியா? அப்பா, ஆம்பளைங்களும் பணம் கொடுக்குறாங்களே, அது போதும். அது சரி, அது இருக்கட்டும். நீ எதுக்கா ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க? அப்படிதான் போடுவேன். ஆ? நீ பெண்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொன்னியே, அப்ப நான் ஜட்டியோட நின்னுட்டு இருந்தேன். கோவத்துல உன் பேண்டையும் சட்டையும் போட்டுட்டு வந்துட்டேன். ஏன் உங்க ட்ரெஸ் எல்லாம் என்னாச்சு? உங்க அம்மா துவைக்கிறா. ஆமா, சோப்பு கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டீங்களே துவைக்க. நல்ல வேளை நான் உங்களுக்கு பொண்ணா பிறக்கல. என்னடா சொல்லிட்டு போறான்? அவர் பொண்ணா பிறந்திருந்தா நீங்க புடவையை கட்டியிருப்பீங்களா? அடே, அப்படி நான் புடவைய கட்டிட்டு ஒரு அடி அடிச்ச இந்த கண்ணனை வெயி கொட்டுவானுங்க தெரியுமா? மாமா, இந்த ஆல்பத்தை பார்க்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அலமாரில பூட்டி வைக்கிறேன். அப்பா கணேஷ், நீ நிம்மதியா போய் சேர்ந்துட்ட வீரனா. ஆனா தவிக்கிறது நாங்க. உன் பொண்டாட்டி மிலிட்டரிக்கார சம்சாரம்ன்றது நிரூபிக்கிறப்பா.
அவழறத நிறுத்திட்டு எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறான். உன் பையன் பெரிய தியாகியோட மகன்றத தினம் நிரூபிச்சு காட்டுறான். இந்த கிழமை சாந்தி கண்ண வந்துட்டானாமா? இல்ல மாமா, இன்னும் வரல. ஏன்பா பந்த பார்த்து அடிக்க கூடாது? என் பொம்மை எல்லாம் உடைஞ்சு போச்சு பாரு. பொம்மையை பார்த்து தானே அடிக்க சொல்லணும். அடிக்க சொல்றேன். பால குடு. அடுத்த பால் வந்துச்சுன்னா உன் நாயை கேட்ச் பிடிக்க சொல்லு. வாடா போலாம். உங்க தாத்தா அடிச்ச பந்து பக்கத்து வீட்டு பொம்மை எல்லாம் உடைச்சிருச்சுடா. எங்க? அக்கா, பொம்மை எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சா? நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுக்கா. என்ன சொன்ன? மன்னிச்சிடுன்னு சொன்னேன். எப்படி கூப்பிட்டேன்? அக்கான்னு கூப்பிட்டேன். தம்பி, நானாத என் பேரு மீனா. ஆனா என்ன எல்லாரும் குருடின்னு தான் கூப்பிடுவாங்க. அக்கான்னு கூப்பிட்டது இதான் முதல் தடவை. அக்கா, நான் உடைச்ச பொம்மைக்கெல்லாம் காசு கொடுத்துறேன். நீ காட்டினிய பாசம், அதுக்கு வேலை நான் எத்தனை காசு தர முடியும்? போனா போட்டோம், நான் எல்லாமே புதுசா செஞ்சுக்கிறேன். தம்பி, எனக்கு ரொம்ப நாளா கண்ணம் பொம்மை செய்யணும்னு ஆசை. கண்ணை அழகுன்னு சொல்லுவாங்க. இப்போ உன்னை தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணம் பொம்மை செய்யணும்னு இருக்கு. எனக்காக கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன். எங்கே? கொஞ்ச நேரம் என்ன, எப்ப கூப்பிட்டாலும் உன் பக்கத்திலேயே இருப்பேன். கொஞ்ச நேரம். என்னங்க, சாவிய கொடுங்க. எதுக்கு? இன்னைக்கு தானே நம்ம பையனை பாக்கிறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லி தரகர் தங்கமணி லெட்டர் போட்டிருக்காரு. அதுக்கு? அதுக்குன்னு கேட்டீங்கன்னா விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டாமா? சாவிய கொடுங்க. சாவியை கேட்டுதான் இங்க வெட்டு குத்து நடக்கும் தெரியுமா? இந்த வீட்டுல எப்ப விருந்து நடந்திருக்குது? ஏதோ நாம சம்பாதிச்சோமா, நாம சாப்பிட்டோமா, நாம தூங்கணுமான்னு இருக்கணும். வரவும் போறவனுங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொடுத்துக்கு இது என்ன சத்திரமா? நமஸ்காரம் பிள்ளவாள். வாங்க வாங்க. என்ன திடீர்னு? இல்ல திடீர்னு இன்னைக்கு வரதா லெட்டர் போட தானே வரல? லெட்டரா? அதாங்க நான் சொன்னேனே லெட்டர். வரல என்ன? நாம என்ன? இங்க பாருங்க, இந்த கார்பரேஷன்ல நம்பர் மாறின உடனே லெட்டர் எல்லாம் மாறி மாறி போயிடுது. லெட்டர் மட்டும் நேரத்துக்கு வந்திருந்தா இங்க உங்களுக்கு நடக்கிற வைபோகமே தண்ணிப்பட்ட பாடு. அதனால இல்லைங்க, பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க பரவாயில்ல பரவாயில்லங்கிறீங்க. என்னுடைய குடும்ப கௌரவம் என்ன ஆவறது? அடே கம்பவுண்டர், கூப்பிட்டீங்களா சார்? நேரா ஹோட்டலுக்கு போய் பாதாம் அல்வா 10, பட்டர் மல்லாசம் 10, பாதாம் கீர் 10, வெங்காய மசாலா தோசை 10, பான் பீடா 10. இது அதுல- அத்தனையும் வாங்கிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அதுல ஜின்டான தெளிக்க சொல்லு. சரி சார். இப்படிதாங்க.
சம்சார சௌகரியமா இருந்தா வீட்லயே செஞ்சிடுவோம். ஓஹோ. ஒருவேளை உடம்பு நல்லா இல்லைன்னு வைங்க, வெளியே வாங்கிக்குவோம். இவ்வளவு கூரங்க, இவ்வளவு பையன், இப்படி ஆத்திட்டு இருந்தான் டீ. அவங்கிட்ட நான் வாங்கி 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 இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முதலாளி ஆயிட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. அது கிடக்கட்டுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அம்மா, இவர்தான் காத்தோராயம் பிள்ளை. அம்மா தான் தெரியாதோ? சம்பந்தி பொண்ணு எங்கம்மா? ஐயோ, இதாங்க பொண்ணு, பெரிய கோடீஸ்வரிங்க. கோட்டீஸ்வரியா? உட்காருங்கம்மா, உட்காருங்க. நான் உட்காருட்டுங்களா? நீங்க கால் மேல கால் போட்டதுதான் நியாயம், சாஞ்சதுதான் தர்மம். நீங்க சரளமா பேசுங்க, சொல்லேண்டி. கொஞ்சம் சரளமா பேசுமா. இத பாருங்க, நான் நிறைய பையன்களை பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு எதுவும் திருப்தி இல்ல. எப்படிங்க என் பையனை பார்க்காம உங்களுக்கு எப்படி திருப்தி வரும்? உங்க பையனை பத்தி கல்யாண தரகர் ஓஹோன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலான்னு வந்தேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பையனை கூட்டிட்டு வாங்க. என்னங்க, பொண்ணு ரொம்ப சரளமா பேசுதுங்க. அந்த அம்மா கோட்டீஸ்வரி, சரளம் சப்ஜாடா வரும். அப்ப நான் ஒண்ணு செய்யறேன், பையனை போய் நீட்டா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன். சீக்கிரமா அனுப்பிடுங்க. காமு, கொஞ்சமா. பழத்தை பார்த்தா 10 நாளைக்கு வரும் போல தெரியுது. தேங்காய் பார்த்தா சமையலுக்கு 2 நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் ஒரே தள்ளு. எனக்கு தெரியாதுங்களா? என்னது, என்னமோ தெரியாதுன்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்லைங்க, பையன் மணிக்கு ஒரு Dress மாத்துவான்னு சொன்னேன். எனக்கு தெரியாதுங்களான்னு சொல்லிச்சு. நான் போய் பையனை கூட்டிட்டு வந்தேன். ஹோட்டல்ல இருந்து டிபன் வந்த உடனே எல்லாருக்கும் பிரிச்சு வை. இது வேற இடைஞ்சல், இதை நான் எடுத்துட்டு போறேன். உங்க பையன் என்ன ஹைட்? என்னை விட 1 இன்ச் உயரம், அவரை விட 1 இன்ச் கம்மி. அப்பா, இன்ஜெக்ஷன் பாதியிலேயே. ஊசி தொங்கட்டுமே வந்து போட்டுக்கிறது முக்கியமானவங்க இல்ல. இந்தாங்க, நம்ம குழந்தை வளர்ந்துட்டான். பேரு சந்திரன், MBBS வரைக்கும் படிச்சிருக்கான். நல்லா ஆடுவான், நல்லா பாடுவான். ஆனா இந்த பொம்பளைங்களை பார்த்தா மட்டும் கொஞ்சம் கூச்சம். கண்ணா, கொஞ்சம் நிமிந்து பாரு. கோட்டீஸ்வரி, என்ன ஏண்டா பாக்குற? என்னதான் 25 வருஷமா பாக்குறியாடா? பார்க்க மாட்டான், பார்த்துட்டான்னா ஒரே அமுக்கு விடவே மாட்டானே. கமு, வந்து நீயும் சொல்லேண்டி. சந்திரா, பொண்ணை பிடிக்குதா இல்லையான்னு சொன்னாதானே கல்யாணம் நிச்சயம் பண்ண முடியும். நான் எந்த பொண்ணையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. வேற எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி போற? நான் எந்த பொண்ணை ஏற எடுத்து பாக்குறேனோ அவதான் என் கல்யாண பொண்ணு. அப்ப நீங்க அடையாளம் தெரிஞ்சுக்குங்க. இவன் எப்ப ஏற எடுக்கிறது, எப்ப மாடு ஓட்டுறது, எப்ப உழுவுறது, நான் சொல்லி வைக்கிறேன். இந்த வீட்டுல வெட்டு குத்து விழும். பாக்குறது பாக்கலாம், ஏற எடுத்து கோட்டீஸ்வரம் பொண்ணா இருக்கணும். இருக்கட்டும், அவங்க தான். என்ன இப்போ நல்லதானே நம்ம பேசுறோம். என்னங்க அஞ்சலே, இந்த வீணை எடுத்துட்டு போய் பழைய சாமானம் போட்டு வச்சிருக்கோமே அந்த ரூம்ல வை. அஞ்சலே, அது அங்கே இருக்கட்டும். நீ போ. அதே மாதிரி எடுத்து போ சொல்றேன். மீட்டாத வீணைக்கு அப்புறப்படுத்த வேண்டியதுதானே? இல்லம்மா, அந்த வீணை இங்கதான் இருக்கணும். அதை நீ மீட்டி பாடித்தான் ஆகணும். உன்னை கல்யாணம் செய்துக்க போறேன்னு என் மகன் என்கிட்ட சொன்ன போது, என்னடா சீதனம் கொண்டு வர போறா என் மருமகன்னு வேடிக்கையா கேட்டேன். 2 பெரிய சீதனம் கொண்டு வர போறான்னு சொன்னான். அது என்னன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாமா எனக்கு புரிஞ்சது. உன் அழகையும் உன் குரலையும் தாமா அவன் சொல்லியிருக்கிறான். இத பாருமா சாந்தி, உன் புருஷன் படத்து முன்னால நின்று நீ செய்யற பூஜையை விட உன்னுடைய சிரிச்ச முகமும் உன் பாட்டும் தாமா அவனுக்கு ஆத்ம சாந்தி கொடுக்கும். நீ பாடு. நான் லயிச்சு பாடினது அந்த காலம். இப்ப என்னால பாட முடியாது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. கண்ணா, பேராண்டி, என்ன தாத்தா? என்னடா அதுக்குள்ள தூக்கம்? மணி 10 ஆயிடுச்சு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம். உனக்கு என்ன ஸ்கூல் இல்ல, ஜாலி. நீ என் பேரன் தானே? ஆமா. நான் ஒண்ணு சொன்னா செய்வியா? என்ன செய்யணும்? ஓஹோ, அம்மாவை பாட்டு பாட வைக்கணுமா? ஓகே, ஐ அம் ரெடி. புடி 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 புடி. என்கிட்ட எல்லாம் இது முடியாது. ஒத்துக்க மாட்டேன். நான் பாலை வச்சுக்கிட்டு வீடு புறாவும் தேடிட்டு இருக்கேன். தாத்தாவும் பேர்னு இங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? இந்தா பால் சாப்பிடு. மாட்டேன்.
நீ பாட்டு பாடினாதான் நான் குடிப்பேன். ஓஹோ. நடந்து செல்லும் வழியங்குமே ஆராரிராரிராரிராரிராரிரோ ஆராரிராரிராரிராரிராரிராரோ. அத்தான் வருவதே இன்பம். ஆசிரியர் குரங்கு. எப்பா டீச்சர் டேய். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அத்தான் வருவதே இன்பம், ஆசிரியர் குரங்கு. யார் இப்படி எழுதுனது? எழுதுனவங்க மரியாதையா எழுந்து நில்லுங்க. எழுதுனவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், அத சொல்லுங்க. இல்ல எல்லாரையும் உதைக்க போறேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கண்ணா, நீ நல்ல புள்ள. யாருன்னு சொல்லு. நான் தான் டீச்சர். நீயா? கண்ணா, நீ வர வர ரொம்ப கெட்டு போயிட்ட. கைய நீட்டு. நடந்த பரீட்சையில முதல் மாணவனா வந்திருக்கிறது யார் தெரியுமா? இல்ல, போன பரீட்சையில 2ஆவதா வந்த ராமு இப்ப முதல் மாணவனா வந்திருக்கான். கண்ணன் தான் இப்ப ரொம்ப கெட்டு போயிட்டானே. இரு இரு, உங்க தாத்தா கிட்ட சொல்லி உன்னை கண்டிக்க சொல்றேன். நான் கூட முதல்ல நம்பிட்டேன் சார். ஆத்திரப்பட்டு 2 அடி கூட அடிச்சிட்டேன். அப்புறம் தான் பாலுங்கிற பையன் சொன்னான் தான் தான் தப்பு பண்ணதாக. அவனை காப்பாத்துறதுக்காக கண்ணன் பொய் சொன்னதா சொன்னான். அதனால என்ன? தப்பு பண்ணேன்னு அவனே ஒத்துக்கிட்டதுனால தானே அடிச்சீங்க. பாத்தியா உன் பிள்ளைய வர வர ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டு இருக்கான். வரட்டும் வரட்டும். வாடா வாங்க. என்ன தாத்தா கூப்பிட்டீங்களா? வாடங்க. ஒண்ணுமே தெரியாம நடிக்கிறேன். என்ன மாமா இதுக்கு போய்? நீ சும்மா இருமா. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள என்ன காரியம் செய்திருக்கிறேன்? அது மட்டும் இல்ல சார், ராமுங்கிற பையனுக்கு உபகார சம்பளம் கிடைக்கணுங்கிறதுக்காக எப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்துட்டு இருந்த இவன் அவனுக்காக விட்டு கொடுத்து இந்த வருஷம் செகண்ட் ரேங்க்ல வந்திருக்கான் சார். இதெல்லாம் நிஜம்தானா? ஐ எம் சாரி தாத்தா. இனிமே இந்த மாதிரி தப்பே செய்ய மாட்டேன். என்னது? இனிமே இந்த மாதிரி தப்பே செய்ய மாட்டியா? இனிமே இந்த மாதிரி தப்பா நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீ என் பேரன். நிஜமாவா தாத்தா? ஆமாடா கண்ணா. நீ இப்படி எல்லாம் செஞ்சேன்னு உங்க டீச்சர் அம்மா சொன்ன உடனே என் மனசெல்லாம் பூரிச்சு போச்சுடா ராஜா, பூரிச்சு போச்சு. மிஸ், இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதெல்லாம் தண்ணியில எழுதின எழுத்து மாதிரி. இனி நீங்க போலாம். நல்ல தாத்தா நல்ல பேரன்.
வரேன் சார். சார், உங்களை தான். இனி அவங்க காதுல எதுவுமே விழாது. நீங்க போயிட்டு வாங்க. குட் மார்னிங். வாங்க டாக்டர், உட்காருங்க. என்னமோ உடம்பு சரியில்லை, அவசரமா புறப்பட்டு வரணும்னு நீங்க சொன்னதா அப்பா சொன்னாரு. என்ன உடம்புக்கு? உடம்புக்கு என்னன்னு நீங்க தானே பார்த்து சொல்லணும். சரி, உன் உடம்புக்கு என்ன சொல்லு. மேலோட்டமா பார்த்தா எப்படி தெரியும்? என் கண்ணை உத்து பாருங்க. கண்ணெல்லாம் பார்க்க வேணாம், நீ சொல்லுமா. இங்க பாருங்க, என் நெஞ்சு படபடபடன்னு அடிச்சுக்குது. அது நார்மல் தான், ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? என் அவஸ்தை எனக்கு தானே தெரியும். தெரியும்னா நீயே பார்த்து வைத்தியம் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் வேற பேஷண்ட போய் பார்ப்பேன். ஏன் டாக்டர், ஒரு கட்டி வந்திருக்கே, அதனால இருக்குமோ? கட்டி எந்த ஊர்ல இருந்து வந்தது? இங்க பாருங்க. சரி சரி, அது ஒண்ணுமில்ல, உஷ்ணத்தினால வந்திருக்கும். பார்க்காமலே சொன்னா எப்படி டாக்டர்? 5 வருஷம் படிச்சிருக்கேன். நம்ம பாம்பு பிடிக்கிறவன் தடத்தை பார்த்தே சொல்லிடுவான் என்ன பாம்புன்னு. என்ன பல்லி பல்லி. பல்லின்னா உனக்கு ரொம்ப பிரியமா? பிடிச்சு ஐயோ, தரவா? வேண்டாங்க, அத பார்த்தாலும் பயமா இருக்கு. அம்மா, நான் ஒண்ணு சொல்றேன். நீ எனக்கு கன்சல்டிங் ஃபீஸ் கூட தர வேண்டாம். டயக்னோசிஸ் இப்பவே சொல்லிட்டு போயிடுறேன். உனக்கு பிடிச்சிருக்கிறது வியாதி இல்ல, கொழுப்பு. அதுக்கு சாப்பிடும் போது நெய்யை கொஞ்சம் குறைச்சு போட்டு சாப்பிடு. நீ மறந்து போயிடுவ. வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன்னு. ஐயோ வேண்டாங்க. வேணாம்ல? குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய் கண்ணா, வா வா வா. என்ன இருமலா தும்மலா? மறுபடியும் முழங்கால் அடியா? போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்ல அங்கிள், எனக்கு ஒண்ணும் இல்ல, அக்காவுக்கு தான். அக்காவா? டேய் மச்சான், நீதான் உங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளையாச்சே. எங்க இருந்த அக்கா? ஒண்ணு விட்ட அக்காவா? இல்ல அங்கிள், பக்கத்து வீட்டு அக்கா. பக்கத்து விட்டு அக்காவா? அவங்களுக்கு கண்ணுல ஏதாவது கோளாறு இருக்கணுமே. எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க? இது என்ன பெரிய விஷயமா? இந்த மாதிரி நிறைய அக்கா இங்க வராங்களே. இங்க வாடா. இது என்ன சைட் அடிக்க வந்த அக்காடா. வேணா என் போட்டோவை தரேன், அதை பாத்துக்க சொல்லு. என்ன சும்மா விடு. ஐயோ, இவங்களுக்கு 2 கண்ணும் தெரியாது. உட்காருங்க. உட்காருங்க அக்கா. அங்கிள், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. எங்க அக்காவை பார்த்து அனுப்பிச்சிடுங்க. நான் போயிட்டு வரேன்க்கா. சரி கண்ணா, டாடா. I'm sorry. உங்க பேர் என்ன? மீனா. பிறவில இருந்து இப்படிதான் இருக்கா உங்களுக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படிதான் இருக்கு. என் பையன் பார்த்துட்டான், ஏறெடுத்து பார்த்துட்டான். மவனே, பொண்ணு கோட்டீஸ்வரியா? அப்பா கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த பொண்ணுக்கு 2 கண்ணும் தெரியாது. ஐயோ, போயும் போயும் கபோதியவா ஏறெடுத்து பார்த்த? அப்பா, இந்த பொண்ணுக்கு 2 கண்ணும் தெரியாது. பார்வை வர வைக்க முடியுமா? வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். ஏறெடுக்கல இல்ல, வைத்தியம் தானே பார்த்தேன். வசதி இருக்கோ இல்லையோ வசூல் பண்ணிடு. கண்ணா, அந்த வாடகை கொடுத்துறேன்டா. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த வீட்டுல பைப்புல தண்ணி வரல, சாக்கடையில தண்ணி போகல. அதெல்லாம் உங்க அம்மாவுக்கு கேளு, எனக்கு வாடகை விட்டு. என்னங்க நீங்க பெத்த பிள்ளைகிட்டயே போய் ஈட்டிக்கார மாதிரி வாடகை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அறிவு கெட்டவனே, அடிச்சுன்னா பல்லு 32 கைக்கு வந்துடும். 10 ரூபாய் நோட்டுக்கும் 100 ரூபாய் நோட்டுக்கும் யாரு புள்ள யாரு அப்பன் தெரியுமா? நான் தம்மா துண்டு இடத்துல மாடியில குடியிருக்கிறேன். இவன் இவ்வளவு பெரிய இடத்துல டிஸ்பென்சரி வச்சிருக்கான். இதே வெளியே போட்டுமே இத போல 3 மடங்கு வாடகை வெட்டணும் இவன். என்னங்க? ஆமா, வெளியே போனா வாடகையோட சரி. இங்க ஒரு வாடகை வெட்டிப்பாரு, தண்ணியை வெட்டுவாரு, கரண்ட் வெட்டுவாரு, நடுவுல சொந்த பிள்ளைகிட்ட இருந்து சம்திங் வெட்டிப்பாரு. இதை எங்க போய் சொல்றது? அச்சை, சரிதான். அப்பன் கோவப்படுறதுதான் புள்ள சமாதானமா போறதுதான், கோவப்படுறதுதான் சமாதானமா போறதுதான். அப்பனுக்கு வாடகை கொடுத்தா போயிடுவான். இன்னைக்கு எப்படியும் வாடகை கொடுத்துருவான்டா. இன்னைக்கு உனக்கு சாப்பாடு வெட்டுறது. ஐயோ, என்னங்க இது? ஐயா ஐயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க கண்ணுல ஒரு கோளாறும் இல்லைன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டு போறேன். ரொம்ப நன்றிங்க. அவரை எப்ப பார்க்க போலாங்கிறத கண்ணங்கிட்ட சொல்லி அனுப்புறேன். சரி, நான் வரேங்க. அப்பா,
உங்க அப்பா உனக்கு தெளிக்கல அதே மாதிரிதான் பூ மேல தெளி. போஸ்ட். யோ 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 குடுத்துட்டு போயிட்டா அப்புறம் படிக்கிறது யாரு? கவர்மெண்ட்ல குடுக்கறதுக்கு தான் சம்பளம் தராங்க, படிக்கிறதுக்கு இல்ல. நான் தர்றேன். இந்தாயா. எங்க இருந்தியா வந்திருக்கு? தபால் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. பின்ன என்ன தாலுகா ஆபீஸ்ல இருந்தா வந்திருக்கோம்? எந்த ஊரு, யார் எழுதியிருக்காங்க பார்த்து சொல்லியா? எவ்வளவு ராமாய்யா பத்ராசலம். அரைஞ்சு பல்ல கட்டி விடுவேன். எவ்வளவு ராமாய்யா? என் பொண்டாட்டியா? உங்க ராமாய், உங்க பத்ராசலம். படிக்கிறேன். யோ, என் பொண்டாட்டி நடந்த விஷயம் எத்தனையோ எழுதியிருப்பா, அத நீ படிக்கிறதா? இத புடி. இப்ப படி. அன்பும் பிரியமும் பாசமும் உள்ள ஐத்தானுக்கு பெஞ்சாதி எழுதிக் கொள்ளுது. அன்பு, பிரியம், பாசம் எல்லாம் ஒண்ணுதானே. எவையா சொன்னா? முத புருஷன் பொண்டாட்டி சந்திக்கிறாங்களே அதான் அன்பு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குடுத்தனம் பண்றாங்களே அதான் பிரியம். குழந்தை பிறக்குதே அதான் பாசம். ஓஹோ. படி. எங்க விட்டேன்? நீ எங்க விட்டியோ எனக்கு என்ன தெரியும்? எங்க விட்டியோ விட்ட இடத்துல இருந்து புடிச்சு படியா. நீங்க என்ன விட்டு பிரிஞ்சு ஊருக்கு போனீங்க. நீங்க என் கூட இருந்தப்போ உங்க காலை பிடிச்சு பணிவிட செஞ்சிருக்கேன். ஆனா அந்த காலு அந்த நன்றியை மறந்து எங்கிட்ட இருந்து உங்களை கூட்டிட்டு போச்சு. ஐயா, மேலவங்க தான், கீழவங்க தான். உங்க பிள்ளை தினமும் பள்ளிக்கூடம் போறான், நல்லா படிக்கிறான். ஆஹா, என் பிள்ளையாவது இனிமே இன்னொருத்தன் காதை பொத்த வேண்டிய நிலைமை வராது பாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஊர் திரும்பும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போது திரும்புவீங்க? இந்த கடிதம் நான் சொல்லி பக்கத்து விட்டு பாப்பாத்தி எழுதியது. அடுத்தவங்க கிட்ட பலானதை அதிகம் சொல்ல முடியாது, அதனால நிறுத்திக்கிட்டேன். இப்படிக்கு உங்க பிரியமுள்ள ராமாயி. யோ, இந்த ராமாயிங்கிற பேர் எங்கயா இருக்குது? இருக்க இதா? யோ, யாரா இது? யோ 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 குடுக்கறேன்னு சொன்னீல, குடையா? மணவாளா, சார் என்னமோ கேக்குறாரு, குடு. என்னையா குடுக்கறேன்னு சொன்னார்ல, படிச்சதை கேட்டீல்ல? வரத்தியா முண்டாட்டி எழுதின லெட்டரை நான் பாக்குறதும் இல்ல கேட்கறதும் இல்ல. பாப்பாத்தி எழுதுனா எனக்கு என்ன, ராமாயி எழுதுனா எனக்கு என்னய்யா? யோ 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 குடியா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. இந்தாயா. என்ன அது? எதுக்கு? ரோஜா பூயா, சொருவு. பெரிய நேரு உனக்கு நீயே சொருகிறிய. உனக்கு ஏன் தெரியுமா குழந்தையே பிறக்கல? ஏன்? போய் பொண்டாட்டி தொழில சொருவியா போயா. ஆமா, விவஸ்த கட்டவைய. யாரு? யாராவது இருக்கீங்களா? யாரு வந்திருக்கிறது? யாரு? யாரு? வேற யாரும் இல்ல, நான் தான் மீனா. உன்னை பார்க்கத்தான் வந்துட்டு இருந்தேன். நல்ல வேலையை எங்கேயே பார்த்துட்டேன். உன் ஐ ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் பத்தி சொல்லியிருந்தேன் தெரியுமா? அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரா, கூடி சீக்கிரமே திரும்பி வந்துருவாரா. ஐயோ பரவாயில்லண்ணா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. அந்த டாக்டர் வரதுக்குள்ள நான் பணத்தை சேர்த்துறேங்க. சரி, நானே செலவு பண்ணி உனக்கு ஆபரேஷன் பண்ணி வைக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவுக்கும் எங்க அப்பா கணக்கு கேட்பாரு. கஞ்ச பிரபு. ஐயோ, உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம். உங்க அனுதாபம் இருந்து அதுவே எனக்கு போதும். பாத்து நிதானம். நான் எப்பவும் தடுமாற மாட்டேன். என்னமோ உங்க கூட இருக்கிற இப்பதான் நான் தடுமாறேன். மீனா, கடவுள் கருணையோட சொரூபம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன் கண்ணை பார்க்கும்போது அவனை விட கொடுமைக்காரனே இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கடவுள் எனக்கு கண்ணு கொடுத்திருந்தாருன்னா என் மேல உங்களுக்கு கருணை வந்திருக்காது. உங்களோட அனுதாபம் இந்த ஏழைக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் எனக்கு உறுதியாவே படுத்திருக்காரு போல் இருக்கு. என்ன மீனா, இன்னைக்கு வியாபாரம் எப்படி? பரவாயில்லம்மா. அப்படியா? இந்தாங்க.
என்னம்மா சாப்பாட்டுக்கு பணம் வச்சுக்காம எல்லாத்தையும் கொடுக்குற? பரவாயில்லம்மா, இனிமே ராத்திரியில நான் சாப்பிட போறதில்ல. நிறைய சீக்கிரமா சம்பாதிக்கணும். ஆபரேஷன் பண்ணா எனக்கு பார்வை கிடைக்கும்னு டாக்டர் சந்திரன் சொன்னாரு. டாக்டர் சந்திரனா? அவர் உனக்கு தெரியுமா? ஆமாமா, என்னமோ தெரியல, அவருக்கு என் மேல ஒரு அனுதாபம். எனக்கு பார்வை கிடைக்கிறதுக்காக அவரால முடிஞ்ச உதவியை செய்யறேன்னு இருக்காருமா. உண்மையில அவருக்கு உண்மையிலேயே அனுதாபம் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவை அவரே ஏத்துக்கலாமே. அவருக்கு அப்படியெல்லாம் கூட இருக்கு. ஆனா அவர் அப்பா தான் இடைஞ்சலா இருக்கிறதா சொன்னாரு. அவர் பணம் எனக்கு தேவையில்லம்மா, அந்த அனுதாபமே போதும். நான் சம்பாதிச்சிடுவேன். நீ சம்பாதிக்க கஷ்டப்பட வேண்டாம். நான் சொல்ற மாதிரி அந்த டாக்டர் செய்துட்டாருன்னா உன் வைத்தியத்துக்கு ஆகிற செலவை எங்க அப்பா கொடுத்துருவாரு. என்ன செய்ய சொல்லணும்? வேறொன்னும் பெருசில்ல, என் முகத்தை அவர் ஏறிட்டு பார்க்கணும். இவ்வளவுதானே? நாளைக்கு என் கூட வாங்க, எனக்காக அவர் இதை கட்டாயம் செய்வாரு. எஸ், நீ சொல்றது எதையும் கேட்க நான் தயாரா இருக்கேன். ஆனா எங்க அப்பா கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நான் எந்த பொண்ணை எடுத்து பாக்குறேனோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டேன். அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவும் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா, அந்த பொண்ணு உன்னோட கண் பார்வைக்கு தெரியாது. ஆனா நீ கூட்டிட்டு வந்திருக்கே இந்த அம்மா, இவங்க பார்வைக்கு நல்லா தெரியும். டாக்டர் சார், நீங்க பார்த்த பொண்ணையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் குறுக்க நிக்க மாட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா, நீ செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். டாக்டர் சார், நீங்க பார்த்த அந்த பொண்ணு யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, தெரிஞ்சுக்கலாமே. உனக்கு கண் பார்வை வந்து உன் முகத்தை என்னைக்கு நீ கண்ணாடியில பாத்துக்கிறியோ அன்னைக்கு தான் நான் பார்த்த பொண்ணை நீயும் பார்க்க முடியும். ஆமா மீனா, என் முடிவு இதுதான். அக்கா, பொம்மை எல்லாம் உடைஞ்சிருச்சா? கண்ணா, உன்னை பார்த்து செஞ்சனே, அந்த கண்ண பொம்மை உடைச்சிருச்சா பாரு. ஆமாக்கா. போனா போட்டோம், நீ எங்க வீட்டுக்கு வா, நிறைய செலவு செய்யலாம். வேண்டாம், உங்க வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அவன் வீட்டுல அவன் வச்சதுதான் சட்டம். தைரியமா போயிட்டு வா. நான் வரேன். அங்கிள், நேத்திக்கு என் ஃப்ரெண்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டீங்களே, ஆமா, அதுக்கு பணம். கண்ணா, உன்ன மாதிரியே நானும் பெரிய மனசோட இலவசமா எல்லாருக்கும் சிகிச்சை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எங்க அப்பா கணக்கு கேக்குறாரு. டாடா. யாரு போட்ட மாமா அது? கண்ணனா? புதுசா எடுத்தீங்களா? இல்லம்மா, பழசுதான். போட்டோகிராஃபர்கிட்ட புதுசா பிரிண்ட் போட சொன்னேன். எதுக்கு இவ்வளவு போட்டோ? நம்ம ரெண்டு பேருமே மறக்க முடியாம தவிக்கிற என் பிள்ளைகளுடைய போட்டோக்களை ஆல்பத்துல இருந்து எடுத்துட்டு பதிலுக்கு எல்லா இடத்துலயும் இதை ஒட்டிடலாம் தான். வர வர கண்ணனை பிரிஞ்சு உங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியறதில்ல. அவன் ஸ்கூலுக்கு போற நேரத்தை கூட தாங்கிக்க முடியறதில்ல. ஆமாம்மா, இவனை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த போட்டோவுக்கு ஒரு பெரிய என்லார்ஜ்மெண்டே போட சொல்லியிருக்கிறேன். போட்டோ இருக்கு தாத்தா, என்ன போலவே சிலை செய்ய ஒரு ஆளை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா, இவங்கதான் மீனாக்கா, பிரமாதமா சிலை செய்வாங்க. இவங்க சிலை செய்வாங்களா? சின்ன பொண்ணா இருக்குது. சரி சரி, இத பாருமா, இந்த போட்டோக்குள்ள இந்த போஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதே மாதிரி தத்ரூபமா ஒரு சிலை செய்யறதுக்கு என்ன சொல்லும்? தாத்தா, அவங்களுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? பார்வை இல்லாத பொண்ணா? ஏடா விளையாடுறியா? கையில்லாதவன் சித்திரம் எழுதுறேன்னு சொன்ன மாதிரி கண்ணு இல்லாதவன சிலை செய்ய கூட்டு வந்தியா? ஐயோ தாத்தா, உனக்கு ஒண்ணுமே தெரியலையே. கையால முகத்தை தடவி பார்த்து மீனாக்கா சிலையை செஞ்சிடும். ஏம்மா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. ஆல் ரைட், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சிலை ரொம்ப அழகா அமையும். உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? பணத்துக்காக இதை செய்ய வரலைங்க, என்னோட ஆத்ம திருப்திக்காக. உலகத்திலேயே என் மேல் அன்பு காட்டி பரிவோட பேசின முதல் ஆள் இந்த கண்ணன் தான். இவன் சிலையை செய்யறதுக்கு எனக்கு எதுக்குங்க பணம்? ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கியே. உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? யாரும் இல்லைங்கம்மா, நானாத. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, இனிமே நாங்க இருக்கோம். வா. இல்ல பொடியா, என்னடா செலவைக்கிறா சிலை வந்திருக்கு? போற போக்க பார்த்தா பெரிய அரசியல்வாதியாகி மந்திரி ஆயிடுவோம் போல் இருக்குதே.
ஐயோ எனக்கு வேண்டாம் தாத்தா. சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். நான் எப்போ சாமி கும்பிட்டேம்மா. தீபாவளி பலகாரத்தை எல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு தான் நாம சாப்பிடணும். நான் சாப்பிடல, பாக்குறேன். பெரிய இவர் பாக்குறாரு. எச்சரிச்சு பண்ணக்கூடாது. இங்க உண்டா. தாத்தா இது ரொம்ப ஃப்ராடு. என்னடா எனக்கு சொல்லிட்டு நீ மட்டும் எச்சி பண்ணலாமா? நான் எங்க எச்சி பண்றேன்? இத பாரு. நல்லா இருக்கு. தாத்தாவும் பேரணும். சாப்பிடக்கூடாது. வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட், ஃபேமிலி டாக்டர் நான் சொல்றேன், சாப்பிடக்கூடாது. எப்பா எப்பா டாக்டர் சந்திரப்பா, உனக்கு வழக்கமான ஃபீஸை காட்டிலும் கொஞ்சம் அன்அக்கவுண்டடா பணம் கொடுத்துறேன். இந்த 2 நாளைக்கு ஸ்வீட் மாத்திரம் கட்டுப்பாடு பண்ணாதே, நிறைய தரேன். அப்ப சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம். அம்மா நம்ம வீட்டுக்குள்ளேயே லஞ்சம். ஏன்டா கத்துற? ஏன் கைக்கு வெட்டல, அவர் வாய்க்கு வெட்டல. வாங்க டாக்டர், உங்களுக்கு ஃபீஸ் வேணா கொஞ்சம் கூட தரேன். தீபாவளி முடிகிற வரைக்கும் இவர் ஸ்வீட் அதிகமா சாப்பிடாம பாத்துங்க. ஆமா, நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, முதுகெல்லாம் கட்டி வரும். நான் கூட கொடுக்குறேன்னு சொன்னதை விட அவ கூட கொடுத்துருவாளா? என்னது? நான் ஃபீஸ் கூட கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஸ்வீட் சாப்பிடலாம்னு சொன்னா, இப்ப நீ கூட கொடுக்குறேன்னு சொன்ன உடனே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். யாரு பிள்ளைவன்? நம்மளே ஏழை விட்டுருவான். பார்சாரதி வந்திருக்காரு. என்ன பார்சாரதி? அட என்ன பூ வைக்கிறது நிறுத்திட்டியா? பட்டாசு வைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ பட்டாசு விக்க வரல, அட சும்மா கொடுக்க வந்தேன். சும்மா கொடுக்கறதுக்கு என் டிஸ்பென்சரிக்கு எல்லாம் வரணும், இங்க வந்து என் பின்னால அலையறிய. வெடிக்கிற வயசு அது, உங்களுக்கு இல்ல, குழந்தை கண்ணனுக்கு. Thank you. இந்த பாரு, இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டுல இடியும் மின்னலுமா முழங்கணும். ஏன் என்கிட்ட கொடுத்தா முழங்காத? முழங்க விடாத. எது? உங்க அப்பா அவர் கண்ணுல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், வித்துருவார. பார்சாரதி தீபாவளிக்கு ஊருக்கு போல. அது எப்படிங்க முடியும்? சீசன் டயத்துல 4 காசு சேர்க்க வேண்டாங்களா? வியாபாரம்னு வந்துட்டா குழந்தை பாசத்தெல்லாம் பார்க்க முடியுங்களா? அதுக்கும் ஒரு குறை வைக்காம கடவுள் கண்ணனை இங்க படைச்சிருக்காரு. கண்ணா, இதெல்லாம் பட்டாசு டமால் டிமில் வெடிக்கும், நீ குழந்தை, எல்லாத்தையும் நானே வெடிக்கிறேன். நீங்க எங்க வெடிக்கிறீங்க? பட்டாசுக்கு நெருப்பு வச்சு அதுவா வெடிக்கும். கண்ணா, இந்த ராக்கெட் விடும்போது மாத்திரம் ஞாபகமா இப்படி விடு, வடக்கால விடாத. ஏன் அங்கிள்? என் கடை அங்கதான் இருக்கு. ஐயோ, காசை கடியாக்குறாங்களே, பாவிகளா பாவிகளா பாவிகளா. பட்டாசு வெடிக்கிறத பாக்கணும்னு சொன்னாக்கா பக்கத்து வீட்டுல போய் பாத்துங்களேன்டா. அவங்க துட்டு கரியாகட்டும், அதை பத்தி பரவாயில்ல. அடே டாக்டர் பையா, அடே சின்ன வயசுலயே காசை கரியாக்க கத்து கொடுக்குறேடா, உடுங்கடா. தாத்தா சுட்டுடுவேன். நீ சுட்டு நான் கரியாயிடுவேனா? ஏண்டா உனக்கு வெடினா பயந்துட்டேன். ஆமா ஸ்டைலா பயப்படுறேன். நான் கூட அப்படித்தான். மிஸ்டர் சந்திரன், ஆபரேஷன் பண்ணி வேற கண்களை பொருத்தினா பார்வை கிடைக்கும்படி செய்யலாம். அப்போ ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமே டாக்டர்? கண் கிடைக்கணுமே. தற்சமயம் ஐ பேங்க்ல ஐ ஸ்டாக்ல இல்ல. யாராவது கண் தானம் பண்ணாங்கன்னா ஆபரேஷன் பண்ணலாம். கண் கிடைச்சோன்னா நானே உங்களுக்கு போன் பண்றேன். கண்ணா, பார்த்து வரக்கூடாது. வேணும்னு விழுந்தேன் தாத்தா. வேணும்னு விழுந்தியா? ஆமா தாத்தா, மீனாக்கா நடக்கிறாப்ல நடந்து பார்த்தேன், முடியல, விழுந்துட்டேன். பாவம் மீனாக்கா, எத்தனை தடவை விழுந்திருக்கோம். பாத்தீங்களா மாமா, குழந்தைங்கன்னா மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டாலும் இவன் என்னடானா மத்தவங்க வேதனையை நினைச்சு அழறான். அதுதாம்மா என் பேரன். ஏமா, உங்களுக்கு வேற டாக்டரே கிடைக்கலையா? உலகத்துல எத்தனையோ நல்ல டாக்டர் இருக்காங்க, என் கழுத்து ஏன் இருக்கிறீங்க? தாத்தா தப்பா நினைக்காதீங்க. இப்ப நாங்க வந்திருக்கிறது ஒரு நல்ல காரியத்துக்காக. வரதட்சணை எதுவும் வாங்காம, ஜாதியை பத்தி கவலைப்படாம ஒரு ஏழை குருட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற லட்சிய புருஷனை பாராட்டுறதுக்காக நாங்க வந்திருக்கோம். இந்த காலத்துல அப்படி ஒரு மாங்காமடையா இருக்கானே? நீங்க ஏய்,
சம்பளத்தையும் வாங்கிட்டு துரோகம் பண்ணுவிய? ஆமாங்க, நான் மாங்காய் மடையன் தான். உங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இல்ல சார், நீங்க தான் அந்த லட்சிய புருஷன். உங்களுக்கு தான் செலவத்தி பாராட்டு விழா நடத்த போறோம். கிழிஞ்சது போ. இப்ப சிலை வைக்கிறேன்பீங்க, அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு மாடலா வந்து நில்லுடாம்பீங்க, கோட்டை கலத்தை சொல்லுவீங்க, சட்டை கலத்தை சொல்லுவீங்க. எதுக்குடான்னு கேட்டா வேட்டியோட தான் சிலைம்பீங்க. இதுக்கெல்லாம் நான் நின்னு என் பொழப்பு போயிடுமா? எங்க அப்பா கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான் இருப்பாரு. அவரை வச்சு சிலையை பண்ணிக்கங்களேன். சார், நீங்க மாடலா வந்து உட்கார்ந்தா தானே சிலை அழகா வரும். இல்லைன்னா பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சிடும். நீங்க சிரிச்சாலும் சரி, கலாட்டா பண்ணாலும் சரி, இட்ஸ் நாட் பாசிபிள். என்னால வர முடியாது. ப்ளீஸ். சரிடி, சார் வரமாட்டேங்கிறாரு. இவர் இல்லாம சிலை செய்ய முடியுமான்னு மீனாவை கேட்போம். வாடி. எக்ஸ்கியூஸ் மீ, யாரு சிலை பண்றாங்கன்னு சொன்னீங்க? மீனா. அது கண்ணு ரெண்டும் தெரியாதுல்ல பாவம். அவங்க எப்படி என்ன பார்க்காம எப்படி சிலை பண்ண முடியும்? நான் வரேன். என்னுடைய வேலைகள் நிறைய இருந்தாலும் எப்படியாவது நடுவில் கஷ்டப்பட்டு வரேன். ஏன்னா இது சோஷியல் காஸ் பாருங்க. சமூக சேவைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன ப்ராப்ளம், நர்சிங் ஹோம பாதியில விட்டுட்டு வர முடியாது. சோ நர்சிங் ஹோம்ல இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு ராத்திரி ஒரு 8 மணிக்கு மேல வரேன். சீக்கிரமா சிலையை முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யுங்க. நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சொல்றேன். பாத்தியாடி, மீனா பேரை சொன்ன உடனே சார் பல்ட்டி அடிச்சுட்டாரு. யாருங்க இந்த மீனா? உங்களுக்கு ரொம்ப தேவை. ராத்திரி 8 மணிக்கு வரோம். வாடி. வாங்க டாக்டர் சார். பாத்தீங்களா, எல்லாம் ரெடியா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். உட்கார்றது. மீனா, சார் வந்தாச்சு, வேலையை ஆரம்பிக்கிறது. மீனா, அறியாத முகத்தை வச்சே அற்புதமா சிலை செய்வேன். இப்ப சொந்த முகமே எதிரில இருக்கு. கேட்கவா வேணும்? ஏண்டி ரதி, டாக்டர் சார் முகத்துல களிமண்ண அப்பி மோல்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தானே சிலை செய்வாங்க. அதுக்கு வேற யாராவது கத்துக்குட்டிய பாருடி. எங்க மீனா டாக்டர் முகத்துல ஒரு தடவை கை வச்சுட்டாள்னா அப்படியே உரிச்சு எடுத்துட மாட்டேன். எப்படி எப்படி உரிச்சு உப்பு தடவி பதப்படுத்தி இது என்ன செருப்பா தைக்கிறாங்க, சிலை பண்றாங்க. அப்புறம் நான் சொல்லேன்னு சொல்லாதீங்க. புரியுது புரியுது. நாம இங்க இருந்தா வேலையே ஓடாது. அதோட இது தனியா வளர வேண்டிய கலை. வாங்கடி போலாம். கூட்டிகிட்டு வரும்போது துணையா இருந்துச்சு, இப்ப தொல்லையா இருக்கு. மீனா, ஆரம்பிக்கலாமா? பப்பாளி போல முகம், மாம்பழ கண்ணம், நாவல் பழம் மாதிரி கண்ணு, மாதுளை சிதறின மாதிரி ஒரு சிரிப்பு. என்ன டாக்டர் சார், உங்க முகத்தை நீங்களே ரசிக்கிறீங்க? ஐயோ, இத்தனை நேரம் நான் வர்ணிச்சது உன் முகத்தை. ஏன் உன் முகத்தை நீ கண்ணாடியில பார்த்து என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல, எனக்கு கண்ணு இல்லைன்னா என்ன, என் கண்ணுக்கு கண்ணா நீங்க இருக்கீங்களே. நெத்தி அதே மாதிரி இருக்கா? இருக்கு. அச்சோ, முகத்துல கொஞ்சம் மண்ணை அடிச்சு போல் இருக்கே. கொஞ்சம் மண்ணா? என் மூஞ்சில இருக்கிற மண் எடுத்து இன்னொரு முழு உருவமே பண்ணலாம். சரி, கலை வளரட்டுமேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன்.
டாக்டர் சாரா? எப்படி கண்டுபிடிச்ச? ஏற்கனவே உங்க காலடி ஓசை என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. குட், நல்லா இருக்கு. ஆனா இந்த கலர் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கலரா? அது எனக்கு புரியாத பரம ரகசியம். ஏதோ கைக்கு கிடைச்ச கலரா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜனங்களும் என் மேல பரிதாபப்பட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, அதுக்கு சொல்ல, இந்த ஷர்ட்டையாவது கொஞ்சம் நல்ல வெள்ளை கலர்ல அடிச்சிருந்தா இன்னும் எடுப்பா இருந்திருக்கும். வெள்ளையா? எங்க வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளை பால் தெரியுமா? சாப்பிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கும். பால் நிறம் எப்படி இருக்குங்க? பால் நிறம் வெள்ளை. ஓ, பால் கொக்கோட இறகு மாதிரி இருக்கும். கொக்கு? எங்க கொக்கு எப்படி இருக்கும்? கொக்கு எப்படி இருக்கும்? இது பறக்கும், மீன் பிடிக்கும், இந்த மூக்கு நீளமா அது மாதிரி இப்படி இருக்கும். எப்படி? ஓ, வெள்ளைன்னா இப்படிதான் இருக்குமா? அப்போ வளைஞ்சிருக்கிறதுக்கெல்லாம் பேரு வெள்ளை இல்லையா? கெட்டுது போ. மீனா, கேள்விகள்லாம் பதில் சொன்னா முடிஞ்சிடும். ஆனா என்னோட ஒவ்வொரு பதிலும் உனக்கு கேள்வியாவே இருக்கு. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. வேற ஏதாவது கேளு, என்னால பதில் சொல்ல முடியுதா பாக்குறேன். சீக்கிரமா படிச்சுட்டு கொடுக்கணும். ஊட்டி மலை சரிவு, அதனால் பல லட்சங்கள் நஷ்டம். காலையில நஷ்ட கணக்கு தானே படிக்கணும். இந்தாங்க காஃபி. கொண்டா. என்ன கருப்பா இருக்கு? ஐயோ, ஈ விழுந்திருக்குங்க. அறிவு கெட்டவளே, காஃபியில ஈ விழாம எரும விழும். கொண்டாங்க, ஊத்திட்டு வேற காஃபி கொண்டு வரேன். அதுல எவ்வளவு நஷ்டம் தெரியுமா உனக்கு? 100 மில்லி பால், 25 பைசா சக்கரை, 15 பைசா காபி தூள், அடுப்பரிப்பு, என்ன இதெல்லாம் கணக்கு போட்டு பாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு தான் வரப்போகுது. கொண்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா கல்லு இறக்கிறப்ப கரப்பாம்பூச்சி, பல்லி, தேளி எல்லாம் விழுது. அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டு உயிரோட இருக்கிறாங்களே எப்படி, அதே மாதிரி இதை எடுத்து போட்டுட்டு சாப்பிடணும். அங்கிள். வாமா வா. குட் மார்னிங் அங்கிள். வெரி வெரி குட் மார்னிங். காஃபி சாப்பிடுறீங்களா? என்னத்த காஃபி? ஈ விழுந்ததோ எறும்பு விழுந்ததோ உனக்கு பிடிக்காது. போய் உட்கார். என்னம்மா நீ இப்படியே இருக்க? நாங்க 2 பேரும் அந்த காலத்துல உண்மையை போட்டு ஏண்டி அமுக்குற? அவ இந்த ஜன்னல்ல நிப்பா, நான் இந்த ஜன்னல்ல நிப்பேன். அப்படி கையாட்டினாலாம் ஒரே தவு. அன்னைக்கு விழுந்தவன் தான் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. நம்ம காதல் சிரிப்பா சிரிக்குது. ஆமா, ஏதாவது அவ ஏற எடுத்து பார்த்தானா? ஏறிட்டு பார்த்தாச்சு. ஏற எடுத்து பார்த்தாச்சா? அப்ப கல்யாணத்துக்கு சம்பளம் கேட்க வேண்டியதுதான். அதையும் கேட்டாச்சு. அதையும் கேட்டாச்சா? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? எனக்கு தெரியாதே. தெரிஞ்சா பூந்துகிந்து பார்த்திருப்பனே. இது நமக்கு லாபகரமான விஷயமாச்சே. உங்ககிட்ட சொல்றதை விட ஊரை கூட்டி சொல்லணும்னு ஆசை. எங்க புதுமை பெண்கள் சங்கத்துல ஒரு விழா கொண்டாட போறோம். அந்த விழாவுல உங்க மகனோட கல்யாண விஷயத்தையும் சொல்ல போறோம். அடேங்கப்பப்பா, எவனுக்கோ நடக்கிற விழாவுல என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னா பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுல ஒரு சின்ன சிக்கனமும் கலந்திருக்குது. இன்னொரு விஷயம் அங்கிள். என்ன என்ன என்ன? அந்த விழாவுல ஒரு லட்சியவாதியினுடைய சிலையை திறக்க போறோம். அந்த சிலையை நீங்க தான் திறக்க போறீங்க. நல்லா சொன்னேமா. லட்சியவாதி சிலையை திறக்கிறதுக்கு இவரை விட்டா வேற யார் கிடைப்பாங்க? அப்படி ஏத்து புருஷனை. இத பாருங்க, என்ன விழாவுக்கு கூப்பிட்டுட்டு எக்கச்சக்கமா நீங்க ஏதாவது செலவு பண்ணீங்க, எனக்கு பிடிக்காது. சிக்கனம் தான் எப்பவுமே எனக்கு பிடிக்கும். ஒரு இங்கிலீஷ் காரா பார்த்து அனுப்புங்க. நம்ம டிரைவருக்கு பேட்டா கொடுத்துருங்க. மேடையில ஒரு 4 மாலை, இடையில ஒரு சோடா. அது என்ன கோலியா இருக்கலாமா கார்க்கா? சாலிச்சுக்கிறா. அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு வாங்கி வைங்களேன். என்னத்த செலவாயிட போகுது? சிக்கனமா தானே இருக்கும். அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணிடுறோம். நீங்க திறக்க போறது ஒரு பணக்கார பிள்ளையினுடைய சிலை. வரதட்சணை எதுவும் எதிர்பார்க்காம ஒரு பரம ஏழை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுவும் அந்த பொண்ணுக்கு பார்வை கிடையாது. ஐயோ, வரதட்சணையை எதிர்பார்க்கல. அதுவும் குருட்டு பொண்ணு, முட்டா பைய பெத்த மவனா இருப்பான் போல இருக்கே. இவெல்லாம் உருப்படுவாங்க. இப்படிதான் மேடையில பேச போறீங்களா? மேடை வேற, வாழ்க்கை வேற. மைக்க புடிச்ச உடனே அதுல ஒயர் கனெக்ஷன் இருக்குதோ இல்லையோ, மாப்பிளைய பத்தி விளாசுன்னு விளாசிடுவேன். ஏமா எதுக்கும் ஒரு 10-50 ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து நான் பேச ஆரம்பிச்ச உடனே கலகலகலகலம் கை தட்ட சொல்லுங்க. அப்பதான் அவருக்கு உற்சாகமா இருக்கும். அப்படி ஏத்து புருஷனை. நீங்க நிறுத்துற இடத்துல எல்லாம் கை தட்ட சொல்றேன். அப்படியே நம்ம பையன் நிச்சயதாம்பரத்தை மறந்துடாதமா. அந்த விழாவுல அதானே முக்கியம். வாங்கடி, நான் போயிட்டு வரேன். இருமா, காஃபி சாப்பிட்டு போலாம். அதெல்லாம் ஈவிழ்ந்து போச்சே. நீங்க புறப்படுங்க. ஈவிழா அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் காப்பி தரேன். இப்போ கூட்டத்துல எப்படி பேசுறதுன்னு ஒரு ஒத்திகை பார்க்கணும். நினைக்கிற இப்போ ஒத்திகை பார்க்கிறேன். அப்பா அம்மா அவர்களே,
மைக் அவர்களே, சிலை அவர்களே, இருங்க, கல்லு பொறுக்கிட்டு வரேன். எதுக்கு? அரிசியில கல்லு பொறுக்கிட்டு வரேன்னு சொன்னேன். அதான பார்த்தேன், ஒத்திகளையே கல்லு விழுதுன்னா திக்குன்னு ஆயிப்போச்சு எனக்கு. அம்மா அப்பா அவர்களே, நான் பெத்த பிள்ளைகளே, சீ நீங்க பெத்த பிள்ளைகளே, ஆஹா நிச்சயமா கல்லுதான், ஸ்டோன். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த புதுமை பெண்கள் சங்கம் நடத்துகிற வரதட்சணை ஒழிப்பு விழாவுக்கு திரு காத்தவராயன் அவர்கள் தலைமை தாங்க இசைந்தது மிகவும் பொருத்தம். இது பற்றி மகாகணம் பொருந்திய உயர் திரு பொன்னம்பலம் அவர்கள் ஆமோதித்து பேசுவார்கள். தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த விழாவிற்கு தலைமை தாங்க மிக பொருத்தமானவர் காத்தவராயன் என்று உங்கள் பெண்கள் சங்க தலைவி ரதிதேவி அவர்கள் கூறினார்கள். உண்மையாக சொல்லுகிறேன், அடித்து சொல்லுகிறேன், வரதட்சணை ஒழிப்பு விழாவிற்கு திரு காத்தவராயனை விட்டால் வேறு ஆளே கிடையாது என்று அவர் உள்ளன்று வைத்து புறம் என்று பேச மாட்டார். மறுபடியும் சொல்லுகிறேன், உள்ளன்று வைத்து புறம் என்று பேச மாட்டார். பாத்தீங்களா பாத்தீங்களா, அவர் இங்கு பேச போவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் பேச போகும் பேச்சை அவர் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இங்கு டேப் ரெக்கார்ட் செய்ய போகிறோம் என்று கூறிக்கொண்டு தன்னுடைய லட்சிய உரையை ஆற்றி இந்த லட்சிய வீரன் சிலை திறந்து வைக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். இப்ப போட்ட மாலையை அலுங்காம குலுங்காம கொடுத்தா பாதி பணம் கொடுத்துருவியா? உங்க அல்ப புத்தி உங்களை விட்டு போவாத. சரி, அப்போ வீட்டுக்கு போய் உதிர்ந்தா தேன்ல போட்டு குல்குந்து பண்ணிக்கிறேன் போ. அது சரி, நீங்க இப்ப பேச போறது எல்லாத்தையும் டேப் பண்ண போறாங்க. பத்திரம் யோசனை பண்ணி பார்த்து பேசுங்க. ஏதாவது வளர்னீங்க, ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்தாங்களே பட்டங்க, அது எல்லாத்தையும் புடுங்கிடுவாங்க. இது ஒண்ணு இல்ல, நான் பூ கடை வச்சிருக்கிறதுனால அவருக்கு ரோஜா பூ மாலை போட்டேன். நகை கடை வச்சிருந்தாக்கா அவருக்கு தங்க மாலையே போட்டிருப்பேன். ஏன்னா அவர் மனசு தங்கமானது அப்படின்னு சொன்னாரு. அத போய் நான் விளம்பரப்படுத்தி பண்ணேன்னு லொடுக்குன்னு மயக்க மூடிட்டேன். அது இல்லைங்க, அதுதான் நீங்க சொன்னீங்க. ஆச்சா, இப்போ பெரிய கூட்டம் அவர்களே, இது தாய்மார்களே, பெரியவர்களே, சிலை அவர்களே, மைக் அவர்களே, ஷாக் அடிக்கும். விட்டுட்டேன். எனக்கு ஒண்ணு இல்ல, அதிகமான கூட்டங்கள்ல பேச்சு பழக்கம். திடீர்னு ஒரே ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்களா, அதுல ஒரு வடவடப்பு, ஒரு தடுதடுப்பு. அதாவது இப்பொழுது இந்த லட்சிய புருஷனுடைய சிலையை நாம ஏன் திறக்கிறோம்னா மூடி இருக்கு. அது இல்லப்பா, குறுக்க நீ புறப்படு. கடைக்கு வருவீங்க இல்ல, நீ புறப்படு, வரப்போ என்னதான் மாலை போட்டாலும் இப்படியா? அதாவது இப்போ இந்த லட்சிய புருஷன் என்னவா, பெரிய பணக்கார புருஷனும். அவரு ஜாதி வித்தியாசம் பார்க்காம வரதட்சணை வாங்காம ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாராம். அதனால அந்த சிலைய நான் திறக்கிறதுக்கு கொடுத்து வச்சவன். ஏன்னா நான் வரதட்சணை வாங்க போறது இல்ல, என் பிள்ளைக்கு ஜாதி வித்தியாசம் பார்க்காம ஏழை பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன். ஐயோ ஐயோ, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். இதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த அழகான சிலையை செஞ்சது யார் தெரியுமா? ஏழை பொண்ணு, கண்டு தெரியாத பொண்ணு மீனா. அம்மா எழுந்து நில்லுமா, ஜனங்கள்லாம் கண் குளிர்ச்சியா பாக்கட்டும். உட்கார்ந்துக்க, உட்கார்ந்துக்கம்மா, உட்கார்ந்துக்க. தந்துடலாமாப்பா? எதை பிடிச்சிருக்கணும்? கயிறு தொங்குதுங்களே, அது எங்களுக்கு தெரியாதா? கேட்டீங்களேன்னு சொன்னேன். ஒரு ரிப்பன் இருந்தாக்கா ஒரு வெள்ளி கத்திரி கொடுப்பாங்க, கட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். சரி, கை தட்டுங்க. போட்டவா எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நிக்கிற என்னையா? இங்க வா, நல்லா எல்லாம் பண்ணி பெருசா ஒன்று கொடுத்துரு. செலவெல்லாம் தகர்த்தது. வா, செலவெல்லாம் தத்ரூபமா இருக்குதுடா. எப்பா நல்ல கை வேலை பாடு, அருமையா இருக்குது சிலை. என் மகன் சிலையா? சிலையா என் மகன்? வரதட்சணை இல்லாமையா? ஜாதி விட்டு ஜாதியா? கண்ணு தெரியாதவனுக்கா? பெரியோர்களே, தவறாக நினைக்க வேண்டாம், தப்பாக நினைக்க வேண்டாம். சிலை தத்ரூபாக அமைந்திருப்பதால் அவருக்கு ஒரு படபடப்பு, ஒரு தரதரப்பு. தான் ஒரு செயல் வீரர் என்பதை பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் நிரூபித்து விட்டார் லட்சியவாதி. கவுத்துட்டியடா டேப் ரெக்கார்டர். இந்த நிச்சயதார்த்தத்தை அவரது இல்லத்திலே நடத்திருக்கலாம். இருந்தாலும்
உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்துடனும் சாட்சியுடனும் இதை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. திரு காத்தவராயன், காத்தவராயன் அன்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி. நமது லட்சிய வீரர் காத்தவராயன் அவர்கள் அனாவசிய செலவு செய்ய மாட்டார். ஆதலால் உங்களுக்கு கல்யாண அழைப்புதல் தனித்தனியே வராது, எனக்கு நிச்சயமாக தெரியும். அழைப்புதல் வராவிட்டாலும் நீங்கள் எல்லோரும் உங்கள் உற்றார் உறவினர் சுற்றம் பந்தம் அத்தனையும் வந்து 3 வேளையும் சாப்பிட்டு கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு லட்சிய வீரர் காத்தவராயன் சார்பில் நான் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏம்மா முழுகவுனு, எத்தனை நாளா என்னை ஏமாத்தி என் நெத்தியில நாமத்தை போடணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒண்ணு ஏமாத்தல. உங்க மகன் தான் நம்ம 2 பேரும் ஏமாத்தி மீனாவை ஏறெடுத்து பாத்துட்டாரு. இது என் பையன் ஏற எடுத்து பார்த்தானா? என் பையன் இந்த ஜென்மத்துல ஏற எடுத்து பார்க்க மாட்டான். நான் சொன்ன நம்ப மாட்டீங்கல்ல? கொஞ்சம் பாருங்க, அங்க பாருங்க. உங்க மகன் தானே? அப்படிதான் போல இருக்கு. உங்க சிறத்திருப்பு விழாவில நம்ம கல்யாண பேச்சு எடுத்த உடனே உங்க அப்பா உரிமைக்கிட்டு இருந்தாராமே, அது கேட்டப்புறமா நீங்க இப்படி பேசுறீங்க. மீனா, எங்க அப்பா இல்ல இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் ஒன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். அது எப்படிங்க? ஒரு பணக்கார பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளையா வரணும்னு தானே உங்க அப்பா ஆசைப்படுறாரு. இந்த ஏழை பொண்ணுக்கு தானம் பண்றதுக்கு உங்க அப்பா என்ன கடவுளா? சாதாரண மனுஷன் தானேங்க. சாதாரண மனுஷன், அதுவும் சர்வசாதாரண மனுஷன். சமதளத்துல நிக்கிறதுக்கு பயந்து பள்ளம் தோண்டி நிக்கிறானே, அந்த மாதிரி சாதாரண மனுஷம்மா. டாக்டருக்கு படிச்ச என் புள்ளைய பல லட்சங்கள் வரதட்சணையா கொடுத்து கொத்திட்டு போறதுக்கு கியூல நிக்கிறாங்களே. 2 கண்ணும் தெரியாத கபோதி என் புள்ளைய கவுத்துட்டே. அப்பா, அவளை தப்பா பேசாதீங்க. நான் தான் அவளை முதல்ல காதலிச்சேன். சாக்லேட் வேணும்னு குழந்தை அழுவுதே, அது குழந்தை மேல குத்தம் இல்ல, அதை காட்டினவங்க மேலதான் குத்தம். இப்ப என்ன சொல்றீங்க? நில்லு. இத பாருமா, உனக்கு கல்யாண ஆசை இருந்ததுன்னா கடத்தருவுக்கு போய் ஒரு மாலையை வாங்கிக்கிட்டு அப்படியே தடவினே போ. எவனாவது அந்த மாலைக்குள்ள தலையை விடுவான், அவன் தான் உன் புருஷன். போ போடாரி. கேட்டீங்களாங்க? நான் அப்பவே சொன்னேன், ஆனா நீங்க கேட்கல. இப்ப எவ்வளவு கொடுமையான வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டி வந்துருச்சு. பெரிய சிலோன் சீத கண்ணீர் வடிக்கிறா, அதை நீ பாத்துட்டு நிக்கிற. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, உன்னை வச்சுட்டு இருக்கிறாளே அந்த முழு கவுன்காரி, அவளை பாதி கவுனா. அப்பா என்ன பாது, கொஞ்சம் கூட நாகரிகம் தான் பேசுறீங்க. அவள்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுங்க. என்ன இப்ப சீதா பிராட்டி, நான் என்ன அனுமாரு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு? வெட்டு வெட்டு வெட்டுவேன். போடா. அப்பா நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க. அவன் மனசை புண்படுத்துறீங்க. மனசு புண்ணாயிட்ட சைபால் தருவனாவா? அம்மா, அம்மா. என்ன மீனா? நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். சொல்லுமா. நான் சொல்றதுக்கு தடை சொல்லலன்னு சொன்னா சொல்றேன். நிச்சயமா தடை சொல்ல மாட்டேன். என்னம்மா? நான் இந்த ஊரை விட்டு போறேங்க. மீனா, நீ நிஜமாவே? நீங்க தடை சொல்ல மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. இனி நான் இங்க இருந்தா எனக்கும் நல்லதில்லை, யாருக்கும் நல்லதில்லை. இது நாள் வரைக்கும் எனக்கு ஒன்றத்துக்கு இடம் கொடுத்தீங்க. அந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேம்மா. நில்லு மீனா. என்னம்மா? நீ கொடுத்து வச்சிருக்கே பணம், அதை வாங்கிட்டு போம்மா. என் கண்ணுக்காகத்தான் அந்த காசை சேர்த்தேன். இப்ப நான் போற ஊருக்கு கண்ணு தேவையில்லை. என் பேரை சொல்லி அந்த காசை சாமி உண்டிலே போட்டுடுங்கம்மா. மீனா, ஏய் மீனா, மீனா, என்ன விடுங்க. என் வழியில குறுக்க நிக்காதீங்க. நான் போறேன், என்ன விடுங்க. எனக்கு தகுந்த நினைப்பு வேணும். குழந்தைக்கு எப்பவுமே சந்திரன் கிடைக்க போறதில்ல. என்ன விட்டுடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடு, என்ன விட்டுடுங்க. எங்கேயும் போக வேண்டாம், என் வீட்டுக்கு வாமா. உன்னை என் மகளா நினைச்சு கூப்பிடுறேன், வாமா. ஐயா, என்ன உங்க பொண்ணுன்னு சொல்லி உங்க தரத்தை குறைச்சிக்காதீங்க. இந்த தரித்திரம் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க நிம்மதி கூட போயிடும். என்ன மன்னிச்சிருங்க. அக்கா, என்ன விட்டுட்டு போறீங்களா? உன்னை விட்டுட்டு எப்படி போவேன்? வீட்டுக்கு போறேன். வாங்கக்கா, எங்க வீட்டுக்கு போலாம்.
அப்பா காத்தவராயா, வள வள வளன்னு பேசாத. உன் பையன் அந்த பொண்ணை விரும்பி அவ கூட பழகியாச்சு. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நீ வேண்டாம்னா அவன் விட்டுருவானா? அவன் என்ன விடுறதுன்னு அந்த பொண்ணை நானே விரட்டிடுவேன். எதுக்காக வரட்டணும்? மகனுக்கு அவளை பிடிச்சிருக்கு, மாமியாருக்கும் பிடிச்சிருக்கு. முதல்ல மாமனாருக்கு பிடிக்கணும். இத பார்ப்பா பொன்னம்பலம், அந்த பொண்ணு கண்ணில்லாத கபோதி. கையில மாலையை கொடுத்து மாப்பிள்ளை கழுத்துல போடணும்னா பக்கத்துல இருக்கிறவன் கழுத்துல போட்டா என்ன பண்றது? பேசுற பேச்சு. ஓ, அவளுக்கு பார்வை இல்லைன்னு தானே வேண்டான்னு சொல்றேன். ஆபரேட் பண்ணி அவளுக்கு மாற்று கண் வைக்கிறதுக்கு ஐ பேங்க்ல இப்ப கண் ஸ்டாக்ல இல்ல. ஒரு ஜோடி கண்கள் கிடைச்ச உடனே அவளுக்கு நிச்சயமா பார்வை கிடைச்சிடும்னு டாக்டர்கள் மாத்திரம் இல்ல, உன் மகனே சொல்றான்டா. பார்வை இல்லைங்கிறது கூட பெருசு இல்ல, பணம் இல்லையே. அடடே, அதுதான் உன் பிரச்சனையா? டேய், என் சொத்து சுமார் என்ன மதிப்பு இருக்கும்? என்ன கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 1.5 கோடி ரூபாய் தேரும். அந்த சொத்துக்கு அவளை நான் வாரிசாக்குறேன். அவளை நான் தத்து எடுத்துக்கிறேன். மீனா இனிமே என்னுடைய மகன். அவளுக்கு என் சொத்துல பங்கு உண்டு கையெழுத்து போட்டு எழுதி தரேன். என்ன சொல்றேன்? அப்ப கோட்டீஸ்வரி அவதான் பொண்ணு. கோட்டீஸ்வரி நம்ம மருமக 1.5 கோட்டீஸ்வரி. இப்ப மாமனாருக்கு சம்மதம். அடே கம்பவுண்டா சார் கூப்பிட்டீங்களா? நேரா ஹோட்டலுக்கு போய் பாதாம் அல்வா 10, பட்டு மசாலா 10, பாதாம் கீர் 10, பான் பீடா 10, இது அத்தனையும் வாங்கிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நெல்லு ஏமாத்திட்டு திருட்டு தம்ம அடிச்சிட்டு படுத்துறாத. உண்மையாவே சத்தியமாவே வாங்கிட்டு வரணும். ஏய், அவர் மனசு மாறத்துக்குள்ள சீக்கிரமா போ. என்னப்பா பொன்னம்பலம் விளையாடுறியா? என்னுடைய ஆயுள்லயே முதல் கொடுக்கிற பெரிய விருந்து இதுதான். இருந்து சாப்பிட்டு போலாம். ஐயோ, என்னங்க இருக்கிறது 3 பேரு, எல்லாத்திலையும் 10 வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். டேய், பரவாயில்லைங்க, உட்காருங்க. நீங்க அப்ப மீந்தா வித்துடலாமா? இப்ப வந்துடும், சாப்பிடலாம். 10. ஏன் சார், வியாதி வந்ததுக்கு அப்புறமாவது நாக்க கட்டுப்படுத்த கூடாதா? படிக்காதவங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு கூடவா? இது பாரு சந்திரா, சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் நன்றாக படி, படித்த பின் அதன்படி நட. பேர புள்ள உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏண்டா, சொல்லி கொடுத்தானா? இல்ல தாத்தா, அப்படின்னு எங்க டீச்சர் சொன்னாங்க. இன்னைக்கு நான் படிச்சபடி நடக்க போறேன். படிச்சபடி நடக்க போறியா? அதெல்லாம் நல்ல பிள்ளைங்களுக்கு அடையாளம்பா. இப்படி எல்லாம் பண்ணா நீ முன்னுக்கே வர மாட்டே போ. ஐயோ, என்ன படிச்சேன்னு யாரும் கேட்கலையே. இங்க யாருக்கும் ரசனையே இல்ல. பெரிய இலக்கிய சொற்பொழிவு பண்ணிட்டு எங்களுக்கு எல்லாம் புரியாம போயிடுச்சு. போடா பேராண்டி, உன்னுடைய பரமரசியம் நான் இருக்கேன். சொல்லு, என்ன படிச்ச? நம்ம கிட்ட 2 காசு இருந்தா அதுல 1 இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம கிட்ட 2 ரொட்டி இருந்தா அதுல 1 இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். நீ பொழைக்கவே மாட்ட போ. இருங்க அங்கிள், இப்ப என்கிட்ட 2 இருக்கு. அதுல 1 இல்லாதவங்களுக்கு கொடுக்க போறேன். அது யாருக்கு என்ன கொடுக்க போறேன்னு சொல்லுங்க. ஏன் மீனா, சாக்லேட்டா இருக்குமோ? சாக்லேட்டா இருக்காது, சிக்லேட்டா இருக்கும். இல்ல இல்ல, இந்த காலத்து ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். சிகரெட்டா இருக்கும், எனக்கு ஒண்ணு கொடு. இல்ல. இப்ப பீடி தான் பிடிக்கிறியா? நான் சொல்றேன் என்னன்னு. ரொட்டி இல்ல. காசு இல்ல. சரி, நீயே சொல்ல. கண்ணு. இப்ப என்கிட்ட 2 கண்ணு இருக்கு. அதுல 1 மீனாக்கா கொடுக்க போறேன். கண்ணா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. என்னாலுமே உனக்கும் வர வேணாம். ஒரு கண்ணு எல்லாமே தெரியுது, இன்னொரு கண்ணு இருக்கு. ஒரு கண்ணை உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்களும் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம். நீ கொடுத்தாலும் நாங்க எடுத்துக்க மாட்டோம். உயிரோட இருக்கிறவங்க கண்ணை நாங்க எடுக்கிறது கிடையாது. செத்து போனதுக்கு அப்புறம் தான் கண்ணு எடுக்க முடியும். இனிமே இந்த மாதிரி அசுத்தரமா எல்லாம் பேசாத. இதுக்குதான் சொன்னேன், சில சமயம் படிச்சபடி நடக்க கூடாது. நீ வா, என் கூட வாழறது எப்படி நான் கத்து தரேன். இவங்கிட்ட கத்துக்க, இவங்க அப்பங்கிட்ட கத்துக்காத. தீர்காயுசா இருக்கணும். எந்திரிப்பா. என்ன அவ்வளவுதானா? உங்களுக்கு ஒரே பேரன், அவனுக்கு பிறந்த நாள். உங்க அளவுக்கு எனக்கு பணம் இருந்ததுன்னா ஒரு வைரத்துல மோதிரம் என்ன வைரத்துல பேண்டே தச்சு போட்டிருப்பேன். நான் அதை விட பெரிய பரிசு கொடுக்க போறேன். இவனுக்கு ஒரு அக்காவை கொடுக்க போறேன். என்னது, அக்காவை கவர்ல வச்சு கொடுக்குறீங்க? மட டாக்டரே, இந்த மீனாவை நான் தத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்குண்டான பத்திரம் தான் இது. பத்திரத்தை கண்ணால பார்த்து உங்க ஒப்பங்கிட்ட சொல்லு. அப்பதான் இவ்வளவு உனக்கு கட்டி வைப்பான். சரிவா போலாம். என்ன அங்கிள், உங்க பிரசன்டேஷன் ஒண்ணும் இல்லையா? இருக்கு, அதெல்லாம் இங்க கொடுக்க முடியுமா? சபையில வச்சு கொடுக்குறேன், வா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday.
கண்ணா 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 என்னாச்சு? பயப்படாதீங்க, ஒண்ணும் வீட்டுக்குள்ள கொண்டு போ. வலி தாங்கலையே அம்மா. கண்ணா வலி தாங்கலையே. கண்ணா கண்ணா இப்ப எப்படி இருக்க? ரொம்ப வலிக்குதா? கண்ணா என் பிள்ளைக்கு என்னாச்சு தெரியலையே. சந்திரா, எதனால இப்படி? அது என்னமோ திடீர்னு மயக்கம் போட்டு விடுறான். வயத்துல அல்சராவோ கட்டியாவோ இருக்கும்னு நான் நினைக்கல. வேற என்ன, பிளட் டெஸ்டும் எக்ஸ்ரே எடுத்து பாத்துருவோமே எதுக்கும். வலி தாங்கலக்கா. அம்மா, தாத்தா எங்கம்மா? ராத்திரி பூராவும் தூக்கம் முடிச்சு உன் பக்கத்திலே தான் உட்கார்ந்துருந்தாரு. இப்பதான் டாக்டர் பார்க்க போயிருக்காரு. என்ன புக்கார்ற? தம்பியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படிமா இருக்கு? டாக்டர் அவர் அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. பார்த்துட்டு போயிருந்தேன். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் அங்கிள். என்ன அங்கிள் இவ்ளோ காலையிலே வந்துட்டீங்க? ஏன் பேச மாட்டேன்றீங்க? கொஞ்சமா பேசிட்டு சீக்கிரமா. ஒண்ணு இல்ல கண்ணா, ராத்திரி பூரா ஒரு ஞாபகமாவே இருந்தேன். தூங்கவே இல்லை தெரியுமா உனக்கு? ஆனா திடீர்னு ஒரு கனவு வந்தது. இருங்க, தூங்கவே இல்லைன்னா கனவு எப்படி வந்தது? எனக்கு வந்தது கண்ணு திறந்திருக்கும் போதே. அதாவது என் பையன் வயிற்று வரையில ரொம்ப துடிச்சு போற மாதிரி ஒரு கனவு பார்த்தேன். உடனே உன் நேர பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டு உன்னை ஊருக்கு போறான்னு வந்திருக்கிறேன். பாவம். கனவுல பார்த்தா ஒண்ணும் பாவம் இல்ல, நேர பார்த்ததான் பாவம். இவ்வளவு என்ன, நானே உன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது. ஓஹோ, சரியா போச்சுக்க. நான் வரட்டுமா கண்ணா? இருங்க அங்கிள். அம்மா, எனக்கு வந்த பிரசன்ட்ல அங்கிளுக்கு ஏதாவது கொடுமா. எனக்கு எது கண்ணா இதெல்லாம்? உங்களுக்கு இல்ல, உங்க பிள்ளைக்கு. அதான் என் தம்பிக்கு. கண்ணா, கெடுக்கிறதையே நோக்கமா வச்சிருக்கிற இந்த உலகத்துல கொடுக்கறதையே கொள்கையா வச்சு பிறந்திருக்கிறியே. உன்னை நான் எப்படி போடுறதுன்னே தெரியலப்பா. இத நான் வாங்கிக்கிறத பத்தி ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனா இத பார்த்த உடனே என் பையன் என்ன தெரியுமா கேட்பான்? ஏப்பா, இது எதுப்பா உனக்கு? யாரு கொடுத்தா? பையனா கொடுத்தா? அந்த பையன் எப்படி இருப்பான்? என்னை விட நல்லா இருப்பானா? அப்படிலாம் கேட்பான். உன் போட்டோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா, கண்ணம் போட்டோ ஒண்ணே ஒண்ணு. கண்ணா, சீக்கிரமா வந்துடணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். தினம் கொடுக்க வேண்டிய பூவெல்லாம் நான் வந்த உடனே மொத்தமா அள்ளி கொண்டு வந்து வாரி கொடுத்துடுறேன். சரி அங்கிள். என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல? நான் ஏதாவது வாங்கினா பாக்கி வைக்கிற பழக்கம் உண்டா? ஓஹோ, அதுவா? அதேதான். வாங்க அங்கிள். தேங்க்யூ. நான் வர்றேம்மா. ஆமாமா, நீங்க எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க, பையனையும் கூட்டு வாங்க, அப்புறமா தான் சொல்ல முடியும். ஆமா, சரிங்க. வணக்கம். வணக்கம். வாங்க அங்கிள், கண்ணா எப்படி இருக்கான்? பரவாயில்ல. என்ன அங்கிள், உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி எதையுமே காணோம். எப்படி இருக்கும் சந்திரா? நீ இந்த அடிக்கடி சொல்லுவிய 16 வயசு பையன் மாதிரி பிரிஸ்கா இருக்கீங்கன்னு. கண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே எல்லாம் ஒரே நாள்ல கீழே விழுந்துருச்சு. சேச்சே, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இவ்வளவு நர்வஸ் ஆகலாமா? குழந்தைங்களுக்கு வியாதி வரும் போகும், அதுதானே நாங்க இருக்கோம். நீங்க தைரியமா இருங்க.
பிளட் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு. எதனால கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒன்றும் இல்லை, ஆனால் பட் ஒரு சின்ன சந்தேகம். அதுதான் ரத்தத்தை அடையார் கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் இப்போ கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டதுனால கேன்சர் இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஒருவேளை டெஸ்ட் பார்த்துட்டு இல்லைன்னு கூட வரலாம். இட் இஸ் பாசிபிள். இப்ப எத்தனையோ கேசஸ் போயிட்டு ஒண்ணு இல்லைன்னு திரும்பி வரத நான் அங்கிள் வர்றேன். என்ன மாமா, காலையில டாக்டர் வீட்டுக்கு போனவர் இப்பதான் வரீங்க? டாக்டர் வீட்டுல இருந்து நான் அப்பவே கிளம்பிட்டேன். வெளியே கொஞ்சம் வேலை இருந்தது. டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்றேன். கணக்கு பண்ண வந்திருந்தானே, போயிட்டானா? கணக்கெல்லாம் முடிச்சிட்டு காலையிலேயே போயிட்டாரு. போயிட்டானா? டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்றமா. பொம்மைக்கு வர்ணம் அடிக்கிறதுக்கு ஏதோ புது கலர் வேணும்னு மீனா கேட்டாலே, வாங்கி கொடுத்துட்டியாமா? வெளியே போறதுக்கு நேரம் கிடைக்கல. முதல்ல அதை வாங்கி. மாமா, டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லலையே. சொல்றேன். அந்த தோட்டக்கார ரோஜா செடியெல்லாம் பதியம் போட்டாச்சு. கார்பெண்டர் வந்து கதவு ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டான். பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இப்ப சொல்லுங்க, டாக்டர் என்ன சொன்னாரு? அதாவது அம்மா ஜபர் கண்ணை கூப்பிடுறா. ஓடு ஓடு, என்னன்னு கவனி. மருந்து குடிச்சிருக்கனா? மருந்து எதுக்குமா? நீ நல்லா தூங்குறதுக்காக. தூங்கறதுக்கு மருந்து எதுக்குமா? நீ பாட்டு பாடுமா, நான் தூங்குறேன். சந்திரா, ஆஸ்பத்திரியில இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சா? டெஸ்ட் வந்திருக்கு. நீ முதல்ல ரிப்போர்ட் என்னன்னு சொல்லு. நீங்க முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. நீ சொன்னா தான் நான் மாத்திரை சாப்பிடுவேன். உங்களுக்கு பிரஷர் இருக்கு, முதல்ல இதை சாப்பிடுங்க, நான் அப்புறம் சொல்றேன். சொல்லு. அது இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம், இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அங்கிள், ஐம் சாரி, கண்ணனுக்கு பிளட் கேன்சர். அங்கிள், கண்ணை வாங்கிட்டு வந்த வரோம், அவ்வளவுதான். இப்ப நான் அவனை காப்பாத்திருவேன், வைத்தியம் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி ஆகும். கண்ணனை எந்த டாக்டராலையும் பிழைக்க வைக்க முடியாது. இப்போ நாம அவனுக்கு செய்யக்கூடியதெல்லாம் அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அவனை சந்தோஷமா வச்சிருக்கணும், அவ்வளவுதான். அங்கிள், நீயும் கிரிக்கெட் ஆடுதாத்தா? இப்ப போய் என்ன ஆட சொல்றியாப்பா? ஆசைப்படுறானே. ப்ளீஸ். பால். என்ன தாத்தா அவுட் ஆயிட்ட? நான் எப்பவோ அவுட். சரி, நாம விளையாடல, நான் விளையாடுறேன். ஓகே, வா, வேற ஏதாவது போடு.
ரெடி போடு. அங்கிள், நீங்க ஸ்கூலுக்கு போகவும் கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அம்மா வீட்ல படிக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள். நீ ஏன்ப்பா கவலைப்படுற? உடம்பு சரியாட்டும், ஸ்கூலுக்கு போலாம். எனக்கும் படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. நானும் உன் கிளாஸ்ல சேர்ந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து போலாம். கண்ணா, வாங்க டீச்சர். உட்காருப்பா. உட்காரு. கண்ணா, உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்ல டீச்சர். கண்ணா, இந்த தடவை நாங்க எல்லாரும் எஸ்கர்ஷன் போறோம். நீ இல்லாம போறமேன்னுதான் ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. ஆமாண்டா கண்ணா, கிளாஸ்ல நாங்க எல்லாருமே இருக்கோம். நீ ஒருத்தர் இல்லாதது வெறிச்சோன்னு இருக்குடா. ராமு, நீ தானே ஃபர்ஸ்ட் வந்த? ஆமாண்டா, எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். கண்ணா, நாங்க புறப்படுறோம். உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்க. அடுத்த எஸ்கர்ஷனுக்கு நீயே எங்க கூட வரலாம். என்ன, வரட்டுமா? கண்ணா, வரேன்டா. உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. பாத்தீங்களா அங்கிள், அவங்க எல்லாம் ஜாலியா சுத்தி பார்க்க போறாங்க. நீ ஏன்டா கவலைப்படுற? உனக்கு சுத்தி காட்டணும் அவ்வளவுதானே. நான் சுத்தி காட்டுறேன். எப்படி? சரியான ரொம்ப. கண்ணா, ராத்திரில நீ தூங்கவே இல்லையாமையே? தூக்கம் ஏது தாத்தா, ஒரே கனவு. என்னப்பா கனவு கண்ட? தீபாவளி கொண்டாடுற மாதிரி கனவு. அம்மா நிறைய ஸ்வீட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் நிறைய டப்பாஸ் கொடுத்துறேன். நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. தாத்தா, தீபாவளி வர்ற இன்னும் ரொம்ப நாள் ஆகுமா? இல்ல கண்ணா, சீக்கிரம் வந்துடும். எதுக்காக கேக்குற? இல்ல, அதுக்குள்ள என் உடம்பு சரியாயிருமா? நான் எந்திரிச்சு நடப்பேனா? கட்டாயம் உன் உடம்பு சரியாயிடும். நாம ஜாம் ஜாம் தீபாவளி கொண்டாடுவோம். எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டேன் இல்லையா? நாம கொண்டாட போறது உண்மையான தீபாவளின்னு கண்ணை நம்பும்படியா நாம எல்லாரும் நடிக்கணும். ஏப்பா, போஸ்ட் பண்ற அசல் போஸ்ட்மேன் மாதிரியே இருக்கணும், தெரியுதா? கண்ணனுக்கு என்ன சார், நாம ஏன் அவங்க கிட்ட நடிக்கணும்? அது வந்துப்பா, கண்ண உங்க பள்ளிக்கூடத்தை விட்டு மட்டுமில்ல, இந்த வீட்டை விட்டு மட்டுமில்ல, இந்த உலகத்தை விட்டே போக போறோம்ப்பா. நாம் எல்லாரும் அவங்க கூட பழகிட்டோம் இல்லையா? அதனால அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். குட் மார்னிங் அங்கிள். வா சந்திரா. என்ன இதெல்லாம்? வர்ற 20ஆம் தேதிக்குள்ள தீபாவளி கொண்டாடுற முடிவெடுத்திருக்கேன்ப்பா. எதுக்கு? தீபாவளி கொண்டாடுற மாதிரி கண்ண கனவு கண்டானா தீபாவளி கொண்டாடணும்னு அவன் ஆசைப்படுறான்ப்பா. அவன் ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும் நீ தானே சொன்னேன். அதனாலதான் அவன் நம்பும்படி ஒரு பொய் தீபாவளி கொண்டாடுறதுக்கு இவங்களெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் கவனம் வச்சுங்க, புறப்படுங்க. ஏன் அங்கிள், இவங்களுக்கெல்லாம் நடிக்க கத்து கொடுத்துட்டீங்க. ஆனா இந்த காரியம் முடிகிற வரைக்கும் நீங்க எப்படி கலங்காம இருக்க போறீங்க? கண்ணனுடைய உண்மையான உடல்நிலையை நீ என்கிட்ட சொன்ன போதே நான் சாகலையப்பா. அதுல இருந்தே என் இதய கல்லா போச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப இருக்கிறதே கண்ணனுக்காகத்தான். அது சரி, இத உங்க மருமக கிட்ட எப்படி சொல்ல போறீங்க? சொல்லித்தானே தீரணும். ஆமா, எப்படியாவது சொல்லிடுங்க. ஏன்னா காலம் கெடுத்துறது ரொம்ப தப்பு. நீங்க தான் உங்களை சமாதானப்படுத்தணும். சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து நிச்சயமா சொல்றப்பா. சாந்தி, வர்ற 20ஆம் தேதி அன்னைக்கு நம்ம வீட்டுல தீபாவளி. தீபாவளிக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. அது வரைக்கும் இருக்க போறதில்ல. அதனால நம்ம வீட்டுல தீபாவளி முன்னாடியே கொண்டாட போறோம். யார் இருக்க போறதில்ல? நீதாம்மா. மகளை வீட்டுக்கு கூப்பிடணும்னு உன்னை பெற்றவங்களுக்கு ஆசை வந்திருக்குது. நீ அங்க போயிட்டீன்னா தீபாவளிக்கு இருக்க மாட்டே இல்லையா? அதனாலதான். யாரு மாமா ஏமாத்துறீங்க? பெத்தவங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு நான் உங்க மகன் கைப்பிடிச்சு இங்க வந்தப்போ எனக்கு ஒரு பொண்ணு பிறக்கலன்னு நினைச்சிட்டு போறேன்னு சொன்னாரு எங்க அப்பா.
எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கிறதா நினைச்சுக்கிறேன்னு சொன்னவர் நீங்க. அதனால எங்க அப்பா என்ன திரும்ப கூப்பிட போறதும் இல்ல, நீங்க அனுப்பி வைக்க போறதும் இல்ல. உண்மையை சொல்லுங்க, தீபாவளிக்கு இல்லாம இருக்க போறது யாரு? உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன மடக்கிற. உண்மையை சொல்லிடுறேன், தீபாவளிக்கு இல்லாம இருக்க போறது நான் தாம்மா. உங்க உடம்ப பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை. அப்படியே இருந்தாலும் என் மேலையும் என் பிள்ளை மேலையும் வச்சிருக்கிற பாசம் இருக்கு, அது பிரிய போற உங்க உயிரை கூட பிடிச்சு நிறுத்தும். இந்த பொய்ய வேற யார்கிட்டயும் சொல்லுங்க, என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. உண்மையை நான் சொல்லணும்னா இந்த மாத்திரையை நீ சாப்பிடணும். எதுக்கு? உண்மை இருக்குதே, இந்த உலகத்திலேயே ரொம்ப கசப்பானது. எதிர்பாராத அதிர்ச்சிய உன் இதயம் தாங்க வேண்டாமா? அதனாலதான். என்ன மாமா சொல்றீங்க? முதல்ல நீ அதை சாப்பிடுமா. முதல்ல உண்மையை சொல்லுங்க. வர்ற தீபாவளிக்கு முன்னே நம்ம விட்டு பிரிஞ்சு போறது கண்ணன் தான். ஆமாம்மா, நம்ம கண்ணனுக்கு ரத்தத்துல தீராத புத்து நோய் வந்திருக்குமா. சாந்தி, சாப்பிடுப்பா. அக்கா நீங்களும் சாப்பிடுங்கக்கா. நான் கொடுக்கறேன். ஐ ரொம்ப நல்லா இருக்கு. தாத்தாவுக்கு மாமா நீங்க சாப்பிட போறோம்மா. இன்னைக்கு நிறைய ஸ்வீட் சாப்பிட போறேன். தாத்தா ரொம்ப சாப்பிடாத, உனக்கு சுகர் கம்ப்ளைண்ட். தின்னுபிட்டு போய் சேர்றம்மா, எனக்கு வயசாகி போச்சு. தீபாவளி அதுமா ஸ்வீட் சாப்பிடலன்னா எப்படி? தீபாவளியா? எப்போ? நாளைக்கு. இப்பதானே வந்த மாதிரி தெரியுது. கேலண்டர்ல போட்டிருக்க, நீ பாக்கல? கேலண்டர்ல தேதி மாறுறது எனக்கு எப்படிமா தெரியும்? இப்பெல்லாம் நாள் போறதே தெரியலம்மா. சார் போஸ்ட். கண்ணா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு தீபாவளி கிரீட்டிங் தப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் வாங்கிக்கப்பா. இந்த கண்ணா தீபாவளி வாழ்த்துக்கள். என்னைய குழந்தைய போய் தலையை சொல்லி நின்றுட்டு நான் தரேன். சார் போஸ்ட். யாரு? எந்த ஜோனு? போஸ்ட்மேன் சார். தெரியுது ட்ரெஸ்ல எந்த ஜோன்னு கேக்குறேன். இராம் தானே, நான் தர்றேன். என்ன வம்புப்போ? ஒரு இடத்துல பார்த்தது இல்ல, வந்துடுறீங்களா எங்க பேரை கெடுக்கிறதுக்கு? நான் தான் தர போறேன். அப்புறம் தகராறு. அம்மா அம்மா, பூக்கடை அங்கிள் லெட்டர் போட்டிருக்காரு. என்னன்னு? தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முந்தையே வர்றேன்னு எழுதியிருக்காரு. ஆனா இன்னும் வரலையே. வரணும்னு நினைச்சிருந்திருப்பாரு, வர முடியாம போயிருக்கலாம். எழுதுனா வந்துடுவாரே. கண்ணா வந்துருவாருப்பா. ஆனா நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லையே. வா ஸ்வீட் சாப்பிட வா. அங்கிள் நானும் வரேன் அங்கிள். இல்ல நீ வெடிக்க கூடாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அதை நான் வைக்கிறேன். அது சக்கரமா இங்க இருக்கு. என்ன அப்பா இது ராமு இங்க வா. ஏன்டா அழறாரு? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லு. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு உங்க தாத்தா சொல்லியிருக்காரு. பரவாயில்ல சொல்லு. இது ஆசைக்காக கொண்டாடுற பொய் தீபாவளியா? உண்மையான தீபாவளி வர்றதுக்குள்ள நீ சத்து. தாத்தா என்ன கண்ணா? தாத்தா சொல்லு கண்ணா.
ஒருவேளை நான் செத்து போயிட்டா என் கண்ணை எடுத்து மீனாக்காவுக்கு வைக்க சொல்லு. ஆகட்டும்ப்பா. அங்கிள், என்ன அவசரமா வர சொன்னீங்களாமே? கண்ணை உன்னை பார்க்கணும்னு சொன்னப்பா. கண்ணா, டாக்டருங்கள் வந்து கர்வர். வாங்க அங்கிள், உட்காருங்க. அங்கிள், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லும். சொல்லு. மீனாக்காக்கு கண்ணு தெரியலன்னு உங்களை கை விட்டுறாதீங்க அங்கிள். அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசணும்? பேசாம படிச்சுக்கிறேன். இப்ப சொல்ல முடியலன்னா அப்புறம் எப்பவுமே சொல்ல முடியாது. மனசு அலட்டிக்காம தூங்குப்பா. தூக்கம் வரலையே தாத்தா, வலி தாங்க முடியலையே. அம்மா, அந்த பாட்டை பாடுமா. பதில் சொல்லிட்டே நான் கண்ண மூடிடுறேன். பாடுமா. தாயாரிந்த கோழி கொஞ்சு நீயடா, தனையறிந்து வாழுகின்ற தாயடா. தாயாரிந்த கோழி கொஞ்சு நீயடா, தனையறிந்து வாழுகின்ற தாயடா. நாளை இந்த உலகம் உன்னை வணங்குமே, நீ நடந்து செல்லும் வழியில் மாலை வழங்குமே. நீ நடந்து செல்லும் வழியில் மாலை வழங்குமே. பச்சை கிளி பேசுவது அக்கக்கா, பாடும் குயில் கூவுவது குக்குக்கு. இச்சையுள்ள எனது பிள்ளை என்னிடம் இனிமையாக சொல்லுவது என்ன 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 என்ன. கண்ணா, கண்ணா, கண்ணா! ஹலோ, ஐ பேங்க். நான் தான் பொன்னம்பலம் பேசுறேன். எஸ் சார், என் பேரன் போயிட்டான். எங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வந்து அவருடைய கண்களை எடுத்துங்க. இல்ல, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என் பிள்ளையோட கண்ணெடுக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். சாந்தி, இத நானா செய்யலம்மா. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். அவனுடைய அழகு முகத்தை அலங்கரப்படுத்துறது என்னால அனுமதிக்கவே முடியாது. உடனே போன் பண்ணி வேண்டான்னு சொல்லிடுங்க. என்ன மன்னிச்சிருமா, என்னால அது முடியாது. இந்த விஷயத்துல உன்னை விட அதிகமா துன்பம் அனுபவிக்கிற நான் தான்மா. அப்ப ஏன் இந்த அநியாயத்தை செய்ய துணிஞ்சிக்க? கண்ணை பிழைக்க மாட்டான்னு தெரிஞ்ச உடனே டாக்டர் கண்ணங்கிட்ட போய், கண்ணா உன் கடைசி ஆசை என்னப்பான்னு கேட்டார். அதுக்கு அவன், நான் செத்த பிறகு என்னுடைய கண்களை எடுத்து மீனாக்காவுக்கு வச்சிருக்கேன்னு சொன்னான். அவன் உயிரைத்தான் நம்மால காப்பாற்ற முடியல.
அவனுடைய கடைசி ஆசையாவது நிறைவேற்றி வைக்க வேண்டாமா? அதை செய்யறதுக்கு நீங்க யாரு? பெத்தவ நான் சொல்றேன். என் அனுமதி இல்லாம யாரும் அவனை நெருங்க முடியாது. அனுமதி இல்லாம எமன் உள்ள நுழைஞ்சு அவன் உயிரையே எடுத்துக்கிட்டு போயிட்டானம்மா. அவனை உன்னால என்ன செய்ய முடிஞ்சது? அந்த யமனை விட கொடுமையான மனசு உங்களுக்கு. பிள்ளைய பிரிஞ்ச துக்கத்தை மறக்க பேரன் மேல அன்பு செலுத்துறதா சொல்லுவீங்களே, இதுதான் அன்பா? உங்களுக்கு ஈவிரக்கமே கிடையாதா? இருக்குமா, இவரக்க நிச்சயமா இருக்கு. இறக்கத்துக்கே இலக்கணமா வாழ்ந்த கண்ணனுக்கு தாத்தா மனா. உங்களுக்கு உண்மையே இறக்க இருந்தா எனக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்து என்ன கொன்னுட்டு அப்புறம் என் குழந்தைய உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யுங்க. சத்தி கண்ணனை நீ குழந்தையா பாக்குறம்மா, ஆனா நான் தெய்வமா பாக்குறேன். அவ்வளவு உயர்ந்த எண்ணங்கள் அவனுக்கு. மாமா, ஆமாம்மா, போர்க்களத்தில் அடிபட்டு கடந்த கர்ணனை பார்த்து கண்ண பரமாத்மா உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாராம். எத்தனை பிறவி எடுத்தாலும் கேட்கறவங்களுக்கு இல்லேன்னு சொல்லாத ஒரு நிலையை எனக்கு கொடுன்னு கேட்டானா. கேட்கறவங்களுக்கு தான் இல்லேன்னு சொல்லாத நிலையை கேட்டான் கர்ணன். ஆனா உன் புள்ள கண்ணனும் கேட்காமலே மீனாவுக்கு தான் கண்ணையே கொடுக்க சொல்லிட்டாம்மா. நீ பெத்த பிள்ளையினுடைய ஆத்மா சாந்தி அடைறதுக்காவது சரின்னு சொல்லுமா, சரின்னு சொல்லுமா. கரெக்டா? மாலைக்கு கீழே இலைய கட்டாத, ஆடு மேய்ஞ்சிட்டு போயிடும். என்னடா ரோஜா பூ வாசனையும் காணும், ஒரு இளவையும் காணும். சென்ட் அட்ரா, அப்பதான் வியாபாரம் ஆகும். அடே டாக்டர் சாரா, என்ன சார் இது பூக்கடை திருப்பக்கம்? பார்த்தாரு, கொஞ்சம் பூ மாலை எல்லாம் வேணும். அப்படியா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் சார். உங்களுக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் நடக்கும் போது நான் ஊர்ல இருக்கேன் பாத்தீங்களா? என்ன சார் இது மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணம் தண்ணிக்காவது சந்தோஷமா இருங்க. பார்த்தாரு, இது கல்யாண விஷயம் இல்ல, சாவு விஷயம். சாவுக்கெல்லாம் நான் பூ தர மாட்டேன். அத இருக்கு பாருங்க சாமிநாதன் கடை, அவங்கிட்ட கேளுங்க. பெரிய மனுஷன்னா மாலை 15 ரூபா, சுமாரான ஆளா இருந்தா 10 ரூபா, முன்ன பின்ன தெரியாதவன்னா 2 ரூபா. ஆளுக்கு ஒரு ரேட் வச்சிருக்கான். பார்த்தாரு, நான் சாவுக்கெல்லாம் பூ தர மாட்டேன். ஐயா, நீதானையா கண்ணனுக்கு வழக்கமா பூ கொடுக்கறது? நான் எங்க கொடுக்கறேன்? வழக்கமா கண்ணன் தானே கடையை தேடி வந்து வாங்கிட்டு போவான். ஊருக்கு புறப்படும் போது கூட சொன்னானே, பாசாதி பாசாதி உன் பூச்செண்டுக்கா நான் காத்துட்டு இருப்பேன்னு. அவனுக்காத்தான் நான் வந்திருக்கேன். அவனுக்கு வேணும்னா அவன் வருவான். நீங்க என்ன சார்? இனிமே வரமாட்டான்ப்பா. ஏன்? செத்து போயிட்டான்ப்பா. கண்ணு சார், நீங்க டாக்டர் ஆச்சு, நீங்க எல்லாம் இருந்து என்ன சார் பண்ணீங்க? நான் முடியல பார்த்தாரு, முடியல பார்த்தாரு. டாக்டர் சார், கண்ணு
எனக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது. ரொம்ப நன்றி டாக்டர். நீ நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லம்மா. உனக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் யார் தெரியுமா? கொஞ்சம் இப்படி வா. டாக்டர் சந்திரன் அம்மா. நீ அவருக்குத்தான் நன்றி சொல்லணும். இவர்தான் கண்ணனோட தாத்தா. கண்ணா எங்க? அவங்க அம்மா எங்க? அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. கண்ணா, கண்ணா, எனக்கு பார்வை வந்துடுச்சு. உன்னை பார்க்கணும்னு இருக்கேன். எங்கடா இருக்கே? கண்ணா, எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்? கண்ணா, கண்ணனோட அம்மா. அம்மா என் மேல அன்பு காட்டின தெய்வம் எப்படி இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்தேனா அது மாதிரியே இருக்கீங்க. கண்ணு எங்கம்மா இருக்கான்? ஐயோ, எனக்கு பார்வை கிடைச்சு நான் உலகத்தை பாக்குறது நீ பார்க்காம போயிட்டே. ஐயோ, இப்ப நீ அவனை பாக்குறதே அவன் கொடுத்த கண்ணுனாலதான். விளையாட்டுக்கு ஒரு கண்ணு கொடுக்கறேன்னு சொல்லி உண்மையிலே 2 கண்ணையும் கொடுத்துட்டியே. ஐயோ கண்ணா, கண்ணா.